Before this, எல்லாருக்கும் தமிழ் கம்ஃபர்டபுளா இல்ல how you want me to take it forward? தமிழ் கம்ஃபர்டபுள் தான். ஓகே. இல்ல யாருக்கா தமிழ் தெரியாது இருக்கீங்களா? மேம் எனக்கு தமிழ் தெரியாது, கம்ஃபர்டபுள்னா இப்பயே சொல்லிடுங்க. ஓகே, சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே. தம்பி ராகுல், நான் ஹலோ எங்க பிச்சைப்பழம் தெரியாது வரும்போது அதோட போயிடுறேன். ஹலோ நீங்க கேக்குது மேம். ஓகே ஃபைன். ஸோ வேற ஏதாவது கொரிஸ், ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் உங்களுக்கு டவுட்லாம் இருந்துச்சுன்னா இந்த சேட் பாக்ஸ்ல போடுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க கேட்கலாம். சரியா? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே செஷன். நான் இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலாவோ இல்லை நிறைய நேரம் எடுக்க போறதில்ல. வில் ஸ்டார்ட் வித் த பேசிக்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வரதுக்கு முன்னாடி தேவையான நெசசரி என்னென்ன டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணும் உங்களுடைய சிஸ்டம்ல, இல்ல வேற எங்க போய் நீங்க இதெல்லாம் பண்ணுங்கிறதுக்காக இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம இன்னும் ரொம்ப ஓகேங்களா? ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருக்கு, நீங்க எல்லாமே அந்த இது பார்த்துருப்பீங்க. நம்ம கணேஷ்ஜி ளுடைய ஆடியோ மெசேஜ் கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க வந்து ஓப்பனா கேட்கலாம். ஐயோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொரி, இதை நம்ம கேட்கலாமா வேணாமா அப்படின்லாம் கிடையாது. யூ கேன் ஆஸ்க் மீ எனிதிங். ஓகேவா? ஏன்னா நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கும் போது தான் நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு புரியலங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க. நல்லா உங்களுக்கு என்ன எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம எல்லாரும் கிளாஸ் அட்டன் பண்றோம், நம்ம வரோம் அப்படிங்கிறது இல்லாம ஒரு கமிட்மெண்ட்டோட இதுல இருந்து என்ன அவுட்கம் வேணும் உங்களுக்கு, இதுல இருந்து என்ன ஆக்சுவலா கத்துக்க போறீங்க அப்படிங்கறத நம்மளுடைய கீ அப்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ எந்த டவுட்டா இருந்தாலும் யூ கேன் ஸ்டாப் மீ அண்ட் ஆஸ்க். சாட் பாக்ஸ்ல போட்டாலும் சரி, அன்மியூட் பண்ணி கேட்டாலும் ஓகே. சரியா? ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்க்ரீன் மட்டும் ஷேர் பண்ணிடுறேன். ஸ்க்ரீன் தெரியுதா? நான் ஷேர் பண்ற ஸ்க்ரீனு யாராவது அக்னாலேஜ்? தெரியுது மேம். ஓகே ஃபைன். சரி. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம டேட்டா சயின்ஸ் என்ன, டேட்டா சயின்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன டூல்ஸ்லாம் நமக்கு வேணும். நான் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும், நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன டூல்ஸ் வேணும், அதுதான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா சயின்ஸ் அப்படின்னா எதுக்காக எல்லாரும் டேட்டா சயின்ஸ் ரொம்ப பாப்புலர் ஆகுது, ஏன் இது டேட்டா சயின்டிஸ்டுக்கு இவ்வளோ டிமாண்ட் வருது அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். டேட்டா சயின்ஸ் வந்து இட்ஸ் இட்ஸ் நாட் தட் சிங்கிள் டிசிப்ளினரி ஃபீல்ட். இது ஒரு இன்டர் டிசிப்ளினரி ஃபீல்ட். அப்படின்னா என்ன மீனிங்னா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய 12th வரைக்கும் நீங்க படிச்ச மேத்தமெட்டிக்ஸா இருக்கட்டும், உங்களுடைய ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பைத்தான்ல பண்ற ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ், இல்ல ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, நோட் ஜேஎஸ், அது மாதிரி உங்களுடைய ப்ரோக்ராமிங் ஸ்கில்லும் ரொம்ப முக்கியம். அது இல்லாம ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நீங்க கம்பைன் பண்ணணும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ், ப்ரோக்ராம் ஸ்கில்ஸ் லைக் எஸ்பெஷலி பைத்தான், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது மட்டும் இல்லாம டொமைன் நாலேஜ். ஏன்னா டொமைன் நாலேஜ் இருந்தாதான் நான் வந்து எந்த டேட்டாவை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ண போறேன், எப்படி யூஸ் பண்ண போறேங்கிறது தெரியும். ஸோ இந்த நாலும் சேர்ந்ததுதான் டேட்டா சயின்ஸ். அதனாலதான் நம்ம இது வந்து என்ன சொல்றோம், இன்டர் டிசிப்ளினரி ஃபீல்டுன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், நமக்கு இதனுடைய நாலேஜ் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், வாட் வி ஆர் ட்ரைங் டு அச்சீவ் ஹியர் அப்படின்னா, டு எக்ஸ்ட்ராக்ட் வேல்யூபிள் இன்சைட்ஸ்.
ஸோ ஆல்ரெடி டேட்டா இருக்கு, நம்ம ஏன் அதுல இருந்து வேல்யூபிள் இன்சைட்ஸ் இருக்கணும்? ஸோ அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாக்கும் ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதுக்கு முன்னாடி இது ஆன்சர் பண்ணும். ஸோ ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கும் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாக்கும் என்ன டிஃபரன்ஸ்? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்றீங்களா? ஸ்ட்ரக்சர் டேட்டானா எக்ஸாம்பிள் என்ன, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா என்ன எக்ஸாம்பிள்? மேம் ஸ்ட்ரக்சர் டேட்டானா டேபிள் ஃபார்மேட்ல இருக்கும். அன்ஸ்ட்ரக்சர் டேட்டானா இமெயில் மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்காது மேம். எங்க வேணா இமெயில் தான் மேம் எக்ஸாம்பிள் சொல்ல தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதுக்கு. அது வந்து ஒரு பிடிஎஃபா இருக்கலாம், வேர்ட் டாக்குமெண்ட்னு இருக்கலாம், இல்ல அது இட் மைட் பி டேபிள் ஃபார்ம்ல இருக்கலாம். அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா ரா டேட்டா, அப்படியே ரா டேட்டா வாங்குறோம். மோஸ்ட்லி ஜேசான் ஃபார்மேட்டு, இல்லாட்டி உங்களுடைய இப்போ நீங்க யூஸ் பண்ற உங்க டே டு டே லைஃப்ல நீங்க எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க. அதுல வர டேட்டா எல்லாமே எப்படி இருக்கும்? எல்லாமே ரா இருக்கும். அதுல வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்கலாம், அதுக்குள்ள ஒரு எம்பெடட் இமேஜ் இருக்கலாம், வீடியோஸ் இருக்கலாம், இட் மைட் பி எனிதிங் இல்லையா? ஸோ இதுதான் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாங்கிறது ஒரு ரா டேட்டா. அதாவது அது என்ன ரா ஃபார்ம்ல சோர்ஸ் ஃபார்ம்ல இருக்கோ அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்றது அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. ஸ்ட்ரக்சர்ட்னா அந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை எடுத்து ஓகே நான் டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டேபிளர் ஃபார்ம் போடுறேன், இதுல வந்து நான் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றேன், ஒரு ஈஸியா வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறேன், அதுக்கு காலம் இல்லாட்டி ரோ, இதுக்கு வந்து சப்ஜெக்ட் கொடுக்குறேன், ஹெட்டிங் கொடுக்குறேன். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா. பட் நம்மளுடைய டே டு டே லைஃப்ல வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி சோசியல் மீடியால அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா யூஸ் பண்றோம். ஆனா ப்ராடரா நீங்க யோசிக்கும் போது ரியல் டைம் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து அவங்களுடைய யூஸ் கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா எங்க இருந்து வேணாலும் வரலாம். ஒரு ஐஓடி டிவைஸ்னா என்னது? இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், கரெக்டா? ஒரு சென்சார் டேட்டா. இப்போ நீங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டெய்லியும் டிராவல் பண்றோம், கூகுள் மேப் யூஸ் பண்றோம். எனக்கு வந்து அதுக்கு நிறைய டேட்டா வேணும். எங்க வந்து டிராஃபிக் இருக்கு, எங்க டிராஃபிக் இல்ல, இப்போ கரண்டா வந்து ரூட் டைவர்ஷன் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி எல்லா இன்புட் டேட்டாவையும் எடுத்து நம்ம ஒரு இடத்துல யூஸ் பண்ணி அதை ஃபர்தரா ப்ராசஸ் பண்றதுக்கு உனக்கு வந்து என்ன வேணும்? ரொம்ப பிக் டேட்டா வேணும். அதாவது இந்த கான்செப்ட் தான் பிக் டேட்டான்னு சொல்லுவாங்க. உனக்கு நிறைய லார்ஜ் டேட்டா வேணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆர்கனைசேஷனுக்கு எய்தர் ஐஓடி டிவைசஸ் ஒரு சென்சார் டேட்டாவா இருக்கலாம், இல்ல டெய்லியுமே ஒரு நம்ம கான்வர்சேஷன். இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், கரண்டா இப்போ என்ன நடக்குது, ஜூம்ல என்ன நடக்குது, ஜூம்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஜூம் ரெக்கார்டிங் என்ன பண்ணுனா என்னுடைய ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும், அதனுடைய கரஸ்பாண்டிங் டிரான்ஸ்கிரிப்ஷனும் இருக்கும், நான் என்ன பேசுறேங்கிறதுனுடைய டிரான்ஸ்லேஷன். ஓகேவா? இப்போ நான் தமிழ்ல பேசுறேன், மேபி நான் அதை வந்து இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணி கூட நான் அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஃபர்தரா. ஸோ எண்ட் ஆஃப் த டே என் டேட்டா ராவா இருக்க டேட்டாவை நான் வந்து அது யூஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு தான் வந்து என்ன வேணும்? ஐ நீட் சம் டூல், கரெக்டா? அதை நம்ம ஆஸ் எ சிங்கிள் டிசிப்ளினரியே அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. எனக்கு அதுக்கு தேவையான ப்ரோக்ராம் எழுதணும், அதுல சில லாஜிக் அப்ளை பண்ணணும், அது என்ன மாதிரி நான் கண்டென்ட்டுங்கிறதுக்கு டொமைன் நாலேஜ் வேணும். டொமைன்ங்கிறது அது ஹெல்த் கேரா, இல்ல இ காமர்ஸா, இல்ல பேங்கிங்கா இருக்கலாம், இல்ல இட் மைட் பி ரீட்டைல் அப்ளிகேஷன். ஸோ என்ன யூஸ் கேஸ்ங்கிற மாதிரி நம்ம மாத்த போறோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் மேக் எ டேட்டா ட்ரிவன் டெசிஷன்ஸ். டேட்டா ட்ரிவன் டெசிஷன் தான் இந்த வேர்ல்டுல ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம ஃபியூச்சர் கரண்ட் வேர்ல்ட்ல என்ன ட்ரெண்டுனா இட்ஸ் எ டேட்டா ட்ரிவன் ஆஸ் வெல் அஸ் ஏஐ ட்ரிவன் டெசிஷன்ஸ். ஸோ ஒரு விஷயத்த நான் ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ரா டேட்டா இருக்கு. இன்னைக்கு நான் என்னுடைய 3 hours செஷன் எடுக்கிறேன், ஜூம் ரெக்கார்டிங் பண்றோம். அந்த என்டையர் 3 hours-உம் மேபி உட்காந்து ஒவ்வொன்றா பார்க்கறதுக்கு வி டோன்ட் ஹாவ் டைம். ஸோ வேற யாராவது வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, எனக்கு வந்து சம்மரைஸ் பண்ணணும் என்னுடைய ஓவரால் செஷன்ல என்ன நடந்துச்சு, எனக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் புல்லட்டின் பாயிண்ட்ஸ் எனக்கு சம்மரைஸ் பண்ணி கொடு, இதுல கீ டேக் அவேஸ் மட்டும் எனக்கு சம்மரைஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன பண்ணிடலாம், ஜஸ்ட் 1 minute-ல 100 words-ல ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்னுடைய என்டையர் செஷன் டேட்டா சயின்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டேட்டா ட்ரிவன் டெசிஷன் எடுக்கிறதுக்கும் பேஸ்ட் ஆன் தி லார்ஜ் டேட்டா கார்பஸ், இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா கார்பஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கார்பஸ்ங்கிறது வேர் யூ ஹாவ் எ ஹியூஜ் டேட்டா, ஓகே, எய்தர் இன் எ ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்ம் ஆர் அன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்ம்.
அதுல இருந்து நீங்க பேட்டர்னை வந்து டிஸ்கவர் பண்றோம். பேட்டர்ன்ங்கிறது வேற, ட்ரெண்டு, ப்ரிடிக்ஷன்ஸ், இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம பண்ண போறோம். இந்த பேட்டர்ன்ஸ், ட்ரெண்ட்ஸ், ப்ரிடிக்ஷன்ஸ் இதெல்லாம் பண்றதுக்கு பேரு தான் யுவர் there comes your actual data science concept, your machine learning algorithm coming into picture. So இதுதான் நம்ம வந்து கோயிங் ஃபார்வர்ட் ஒவ்வொரு செஷன்லயும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறது. இந்த ரா டேட்டால இருந்து how I am going to make data driven decision. ஓகேவா? இந்த டேட்டா ட்ரிவன் டெசிஷன் இட் கேன் பி எனிதிங். ஒன்று நான் ஒரு பேட்டர்னை அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டர்ன் எப்படி இருக்கலாம்? இன்னைக்கு அட்டன் பண்ண கிளாஸ்ல எவ்வளோ மேல் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஃபீமேல் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க, யார் வந்து இதில் ரெகுலராக அட்டன் பண்ணுறாங்க, இவ்வளோ டோட்டல் 35 இருக்கும் அப்படின்னா அந்த 35ல யார் வந்து எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணுறாங்க, யார் வந்து சில கிளாஸ் பர்டிகுலராக மிஸ் பண்ணுறாங்க. மேபி சில பேர் எவ்ரி சண்டே அவங்களால வந்து ஜாயின் பண்ண முடியாது, தே ஹாவ் சம் அதர் கமிட்மெண்ட். ஸோ ஒரு பேட்டர்ன் நீ கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி ட்ரெண்ட்ஸ், ரைட்? ட்ரெண்ட் என்னது? என்ன மாதிரி வந்து இவங்களுடைய பிஹேவியரல் சேஞ்ச், என்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்கு, ஓகேவா? அதே மாதிரி என்னைக்கு வந்து அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கு, என்னைக்கு அவங்க நிறைய ஆன்சர் பண்றாங்க, இது மாதிரி நீங்க என்ன வேணாலும் கண்டுபிடிக்கலாம் உங்களுடைய டேட்டா இன்சைட்ஸ்ல இருந்து. அதே மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணலாம். என்ன ப்ரிடிக்ட் பண்ணலாம்? ஓகே, ஸோ கண்டினியூஸா அப்போ 3 days 3 weeks வந்து வீக்கெண்ட் செஷனுக்கு ஒரு 30 மெம்பர்ஸ் எனக்கு ரெகுலராக அட்டன் பண்ணுறாங்கன்னா, ஸோ கோயிங் ஃபார்வர்ட் 6 months டவுன் த லைன் எனக்கு தெரியும் இந்த 30 மெம்பர்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் 5 to 10 மெம்பர்ஸ் மேபி அவங்க அட்டன் பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம் அப்படின்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். என்னுடைய ஃபியூச்சர் செஷன் ஃபார் அப்கமிங் 6 months ஆர் 1 year என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் த கரண்ட் டேட்டா. இப்போ இருக்க கரண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு 3 weeks செஷனை வச்சு என்னால் சில விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு வந்து லார்ஜ் டேட்டா செட்ஸ் வேணும். அதுக்கு தான் நம்ம வந்து வி ஆர் ரிலையிங் ஆன் ஸ்ட்ரக்சர் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இதுதான் பேசிக் இன்ட்ரடக்ஷன். வாட் இஸ் டேட்டா சயின்ஸ்? ஓகேவா? ஸோ இப்போ இதில் இருக்க நீங்கள் எல்லாமே தெரியணும்னு அவசியம் கிடையாது. நான் இது எதுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா, இதை தான் நம்ம கோயிங் ஃபார்வர்ட் ஒவ்வொரு கிளாஸ்லையும் கற்றுக்க போகிறோம். என்ன பேட்டர்ன்ஸ், எப்படி ட்ரெண்ட் அரைவ் பண்ணுறது, எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, எப்படி இந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, இதுக்கப்புறம் இதை எப்படி இந்த நம்ம மேத்தமெட்டிக்ஸ் ப்ரோக்ராமிங் டொமைன் ஸ்கில்ஸை அப்ளை பண்ண போகிறது. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய என்டையர் understanding and expectation of your overall class. Now இப்போ நான் இப்போ ஓவரால் உங்களுக்கு பிக்சர் தெரிஞ்சிடுச்சு வாட் இஸ் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு. இப்போ நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ ஒரு டேட்டா சயின்ஸ் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. ஒரு லைஃப் சைக்கிள்னா நம்ம ஒரு ஹியூமன் லைஃப் சைக்கிள் மாதிரி ஒரு டேட்டா சயின்ஸ்க்கு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னா டேட்டா கலெக்ஷன். முதல்ல எனக்கு எல்லாத்துக்கும் டேட்டா தான் கிங். அதனால தான் டேட்டா இஸ் எ கிங்னு சொல்லுவாங்க. டேட்டா இஸ் எ நியூ ஆயில், டேட்டா இஸ் எ கிங். எனக்கு டேட்டா தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நான் அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணணும், கேதர் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி அந்த சோர்சஸ் வந்து ஒரு ஐஓடி சென்சார்ஸா இருக்கலாம், இல்ல வெப்சைட்ஸா இருக்கலாம். நீ வெப்சைட்ல இருந்து வெப்சைட் கிராலிங் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் வெப்சைட்டை ஸ்கிராப் பண்ணி அதுல இருக்க கண்டென்ட் எல்லாம் அதுல என்ன வேணாலும் இருக்கலாம். அதுல வந்து இமேஜ் இருக்கும், வீடியோ இருக்கும், கண்டென்ட் இருக்கும், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு கோடிங் இருக்கும், சிஎஸ்எஸ் ஹெச்டிஎம்எல் பேஜஸ் இருக்கலாம், வெப்சைட்ஸ்ல என்ன வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் டேட்டா பேசஸ். ஆக்சுவலாக கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி கெஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, ஒரு டேட்டா பேஸ். எனக்கு டேபிள் டேட்டா இது ஆரக்கிள்லையோ போஸ்ட்கிரிஸ்லையோ இல்லை எனி எஸ்கியூஎல், ஈவன் நோ எஸ்கியூஎல் டேட்டா பேசஸ் இருக்கு. ஸோ நோ எஸ்கியூஎல் டேட்டா பேசஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு டாக்குமெண்ட்டாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஜேசான் டாக்குமெண்ட், உங்க டாக்குமெண்ட் டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை டைரக்டா எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சோசியல் மீடியா. ஸோ நமக்கு இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டு பேட்டர்ன் அனலைஸ் பண்றதுக்கு மெயின் சோர்ஸ் வந்து சோசியல் மீடியா. அங்கதான் நம்மளுடைய பீப்புளுடைய சென்டிமெண்ட்ஸ் தெரியும். நீங்க கொடுக்குற நம்பர் ஆஃப் லைக்ஸ், கமெண்ட்ஸ், அதை பேஸ் பண்ணி உங்களுடைய சென்டிமெண்ட்டை அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பேசிஸ் வந்து சோசியல் மீடியா. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டேட்டா கலெக்ஷன். எனக்கு டேட்டா தான் மெயின். ஓகேவா? ஸோ இந்த டேட்டாங்கிறது எப்படியெல்லாம் இருக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே,
ஸோ இப்போ டேட்டா அப்படிங்கும்போது இது எந்த ஃபார்ம்ல இருக்கும்? உங்களுக்கு டேட்டா செட்ஸ் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ இப்போ நான் கரண்டாக இருக்கிற சைட் வந்து கேகிள்ல தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரலி அவைலபிள் டேட்டா செட்ஸ் எல்லாம் அங்கே போட்டிருப்பாங்க. உனக்கு நீங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணுமோ அதுக்கான அந்த டொமைனுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டேட்டா சயின்ஸ் எல்லாம் இருக்கும், டேட்டா செட்ஸ் எல்லாம் இருக்கும். இதுதான் சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன் டேட்டா செட். ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எவ்வளோ பர்ச்சேஸ் நடந்திருக்கு, பை டிரான்சாக்ஷன் எவ்வளோ செல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் சேல்ஸ் டேட்டா, ஒரு சாக்லேட் கம்பெனில எப்படி சேல்ஸ் நடந்திருக்கு. இது வந்து ஒரு கேன்சர் ப்ரிடிக்ஷனுக்கு எனக்கு வந்து ஒரு கேன்சர் ஸ்பெசிஃபிக்கான டேட்டா வேணும், எஸ்பெஷலி ஃபார் ஓரல் கேன்சர். இட் மைட் பி எ ஓரல் கேன்சர், லங் கேன்சர். எனக்கு அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் அதுக்கான டேட்டா செட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் வேணும், ரைட்டா? ஸோ ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். நம்மளுடைய இந்தியாவில் ஆன் அன் ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு அப்போ எனக்கு டேட்டா எப்படி வேணும்? நாட் ஓன்லி ஃப்ரம் தமிழ்நாடு, சென்னை. I need a data from across states all over India, right? So அப்ப என்னுடைய டேட்டா செட் தான் இஸ் டிசைடிங் மீ அபவுட் மை நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ உங்க டேட்டாவே தப்பா இருந்துச்சு, இல்ல ப்ராடரா இல்ல கரெக்டா கவர் ஆகல அப்படின்னா உங்களுடைய அவுட்கம் ஆஃப் யுவர் டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் வந்து இட் மே ஃபெயில் டெரிபிளி. ஸோ யுவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் யுவர் டேட்டா செட். That's where the data collection starting from. என்ன மாதிரி டேட்டா எடுக்கிறோம்? இப்போ கோவிட் பத்தி இது பண்ணணும்னா இது வந்து கோவிட் டேட்டாபேஸ். சென்டிமெண்ட் அனாலிசிஸ் ஃபார் மென்டல் ஹெல்த், அப்போ நான் இங்கே வந்து எல்லாமே எடுத்துக்கிறேன். ஸ்போர்ட்ஸுக்குன்னா ஸ்போர்ட்ஸுக்கான டேட்டா, ஓகேவா? சாஃப்ட்வேர் பற்றி அப்படி இருக்கும்போது சாஃப்ட்வேரோட டேட்டா, ஃபுட்டு, ட்ராவல். ஸோ இது மாதிரி உனக்கு எவ்வளோ கேட்டகரிஸ் இருக்கு, அந்த கேட்டகரிஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டேட்டா செட்ஸ் எடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா 10,727 டேட்டா செட்ஸ் எஜுகேஷனுக்கு மட்டுமே இருக்கு, ஓகேவா? டயபெட்டிஸ், உங்களுடைய கரியர் சக்சஸ், லேப்டாப் ப்ரைஸை ப்ரெடிக்ட் பண்ணுறது, ஹோம் டேட்டா, ஓகே, அக்ரிகல்ச்சரல் டேட்டா, மோஸ்ட் 1000 யூடியூப் வீடியோஸ். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இந்த யூடியூப் வீடியோஸை வச்சு எது மோஸ்ட் பாப்புலராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு அல்காரிதம் நீங்கள் டெரைவ் பண்ணலாம். ஸோ எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் த டேட்டா. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், டேட்டா இஸ் எ கிங். வித்தவுட் டேட்டா உங்களால் டேட்டா சயின்ஸை அசச் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஸ்டெப் 1 டேட்டா கலெக்ஷன். அதுக்கு எனக்கு எங்கெங்க டேட்டா செட் வேணும்னு நம்ம பார்த்துட்டோம். ஒன் பிளேஸ் வேர் யூ கேன் கோ இஸ் கேகிள். கேகிள்ல வந்து உங்களுக்கு நிறைய டேட்டா செட் இருக்கு. பட் இது வந்து நம்மளுடைய ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்கு, நீ ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம போய் கேகிள்ல போய் ஒரு காமனான டேட்டா செட்டை எடுத்துக்கலாம். பட் ரியல் டைம் யூசேஜில் யூ ஹாவ் டு ஆல்சோ திங்க் அபவுட் யுவர் ரியல் டைம் டேட்டா. உங்களுடைய கம்பெனிக்கு, ஆர்கனைசேஷனுக்கு ஒரு டேட்டா வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே யூஸ் பண்ணலாமானா யூஸ் பண்ண முடியாது. மேபி நமக்கு வந்து டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல யூஸ் பண்ணலாம். ப்ரொடக்ஷன்ல நிறைய டேட்டா, அதுக்கு வந்து டேட்டா எத்திக்ஸ் இருக்கு. நம்ம டேட்டாவை அப்படியே யூஸ் பண்ணலாமா? கஸ்டமர் டேட்டா இருக்கு. இப்போ ஒரு கஸ்டமர் பத்தி பர்சனல் டேட்டா இருக்குன்னா அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு சில எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். அட்வான்ஸ்டு கான்செப்ட் போகும்போது எப்படி டேட்டா எத்திக்ஸ் எப்படி பிளேயிங் எ வைட்டல் ரோல், டேட்டாவை ஆசச் அப்படியே யூஸ் பண்ணலாமா, இல்லை அதை நம்ம எப்படி மாஸ்க் பண்ணணும். அது நம்மளுடைய மாஸ்க் பண்றதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பர்சனல் டேட்டா, இந்த பர்சனல் டேட்டா என்னவா இருக்கலாம்? என்னுடைய ப்ரிஃபரன்ஸ், மேபி என்னுடைய ஜெண்டர் மேபி எல்லாருக்கும் தெரியலாம். ஆனால் அதுக்கு மேலே தாண்டி நாம் வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, அதுக்கப்புறம் நம்ம ஒரு டிசபிலிட்டி பற்றி பேசுகிறோம். அப்போ நான் டிசபிலிட்டி வந்து நான் வந்து எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு இருக்க டிசபிலிட்டி, மேபி எனக்கு ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில சென்சிட்டிவான பர்சனல் டேட்டாவெல்லாம் ஆக்சுவலி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ என்ன இங்க இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கத்துக்கிறோம் அப்படின்னா, டேட்டா இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். டேட்டா கேன் கம் ஃப்ரம் எனிவேர். ஐஓடி சென்சாரா இருக்கலாம், வெப்சைட்டா இருக்கலாம், டேட்டா பேசஸா இருக்கலாம், சோசியல் மீடியாவா இருக்கலாம். ஓகேவா? ஓகே, நான் டேட்டாவை எடுத்துட்டேன். அடுத்தது என்ன பண்ணும்? ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு கான்செப்டையும் டீட்டெயிலா படிக்கிறதா டேட்டா சயின்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஹை லெவல்ல சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு டாபிக் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல டேட்டா கிளீனிங் பத்தி பேசுவோம்,
ஒரு கிளாஸ்ல டேட்டா அனாலிசிஸ் பத்தி பேசுவோம். அப்புறம் மெஷின் லேர்னிங் எகெயின் எ வெரி வாஸ்ட் கான்செப்ட். அதுல ஒவ்வொன்றா மாடல்ஸ், இம்பார்ட்டன்ட் மாடல்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் கடைசியா இதை டிப்ளாய் பண்ணி மானிட்டர் பண்றது. ஸோ ஒவ்வொரு லைஃப் சைக்கிளையும் ரொம்ப டீட்டெயிலா நம்ம டீப் டைவ் பண்ண போறோம். இப்பொழுதைக்கு உங்களுக்கு ஹை லெவல்ல புரிஞ்சா ஓகே. என்னடா நமக்கு எடுத்தோடனே இதெல்லாம் புரியலையேன்னு நீங்க ஃபீல் பண்ண வேணாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு பிக் பிக்சர் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? ஃபைன். ஸோ அடுத்தது இப்போ நம்ம வந்து டேட்டா கலெக்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டேட்டா கிளீனிங் அண்ட் ப்ராசஸிங். ஏன் நம்ம டேட்டாவை கிளீன் பண்ணணும்? அப்படியே யூஸ் பண்ணக்கூடாதா? ஏன் நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ணணும்? எதுக்காக நம்ம டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும்? சொல்லுங்க. டேட்டால ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம்ல? ஏதாவது டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த டேட்டாக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் எடுத்த டேட்டாக்கும் டிஃபரன்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா அதுக்காக ப்ராசஸிங் ரிமூவ் பண்ணலாம். ஓகே. வேற என்ன மாதிரிலாம் டேட்டா ப்ராசஸ் பண்ணோம், கிளீன் பண்ணோம்? கிளீனிங் 2 கான்செப்ட் இருக்கு. டேட்டா கிளீனிங் அண்ட் ப்ராசஸிங். ஃபர்ஸ்ட் கிளீனிங் பண்றோம். எல்லா டேட்டா ஃபார்மேட்டும் சேமா இருக்காது மேம். வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மட்டிங். கரெக்டா? எனக்கு வந்து ஃபார்மட்டிங் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து மெஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்தரா டேட்டாவை எடுத்துட்டு போறதுக்கு நான் டிசைட் பண்ணணும் ஃபார்மேட்டை. வந்து நான் நியூமரிக்கல் வேல்யூஸ் எடுக்க போறேனா, இல்ல இது வந்து ஒரு டெக்ஸ்ட் மாதிரி வேல்யூவா, இது என்ன மாதிரி வேல்யூ அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் என்னுடைய ஃபர்தர் ஃபீச்சர் செலெக்ஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் டிட்டர்மைன் ஆக போகுது. ஸோ யுவர் டேட்டா கிளீனிங்னு வரும்போது வெரி ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபார்மேட்டிங். ஓகே. ஸோ இப்போ சப்போஸ் ஒரு கேரக்டர் வேல்யூல நியூமரிக்கல் வேல்யூ வந்து கேரக்டரா இருக்கு, நான் அதை வந்து நியூமரிக்கா கன்வெர்ட் பண்ணுமா? அதுக்கப்புறம் இட் மைட் பி நல் வேல்யூ இருக்கு. நல் வேல்யூ இருந்தா நான் எப்படி அதை ட்ரீட் பண்ணணும்? அந்த நல் இருக்கிறத நான் ரிமூவ் பண்ணுமா, இல்ல அதை நான் கன்சிடர் பண்ணாம அதை கன்சிடர் பண்ணி டு ஐ நீட் டு டேக் ஃபர்தர் கன்சிடரேஷன்ஸ்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்மட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் ரிமூவிங் த டூப்ளிகேட்ஸ்ங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டேட்டால டூப்ளிகேட்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம எடுக்கிற டேட்டால வந்து மல்டிபிள், ஒரே நேம்க்கு மல்டிபிள் என்ட்ரிஸ் இருக்கலாம். அதுல உனக்கு தெரிஞ்சிடும் ஒரு பேருக்கு எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், அவங்களுடைய ஜெண்டர் எனக்கு வேணும், அவங்களுடைய இன்கம் வேணும். மேபி அந்த என்ட்ரியே மேபி 2-3 டைம் இருக்கு அப்படின்னா நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு ஐ வில் டேக் ஒன்லி சிங்கிள் என்ட்ரி. ஓகேவா? அடுத்தது வந்து நீங்க எத்தனை ஃபீச்சர் வேணும், உங்களுக்கு எத்தனை ஃபீல்ட்ஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க டிட்டர்மைன் பண்ணலாம். எனக்கு ஒரு 100 ஃபீல்ட்ஸ் இருக்கு. இப்போ நான் ஒரு சோசியல் மீடியால இருந்து ஒரு கண்டென்ட் எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டேட்டா இருக்கும். மேபி எனக்கு வந்து உங்களுடைய ஜாப், நீங்க என்ன ஜாப் ப்ரொஃபைல் மட்டும் எனக்கு வேணும், உங்களுடைய மற்றதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பத்தி தேவையில்லை, உங்களுடைய அடிஷ்னல் டீடைல்ஸ் எல்லாம் நான் எலிமினேட் பண்ணும் அப்படின்னா, நான் எனக்கு என்ன கீ ஃபீல்ட்ஸ் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற காலம்ஸ், மற்ற ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ ஐ எம் ரிமூவிங் த டூப்ளிகேட்ஸ். ஃபார்மட்டிங் என்னன்னு செக் பண்றேன், கேரக்டரா, நியூமரிக்கல் வேல்யூஸா, எனக்கு என்ன வேணுங்கிறத நான் செக் பண்றேன். இன்கன்சிஸ்டன்டான டேட்டா இருக்கு. இன்கன்சிஸ்டான டேட்டா அப்படின்னா இங்கதான் வந்து ரியல் உங்களுடைய மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் அப்ளை பண்ணுவோம். இப்போ ஒரு ரேஞ்சிலே இல்லை. நான் வந்து ஒன்று பேசுறேன், இப்போ நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு அட்டென்ட் பண்ண செஷன்ல உங்களுடைய ஏஜ்லாம் நான் எடுக்கிறேன். ரொம்ப பேசிக்கான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்களாம் உங்க ஏஜ் எல்லாம் ஃபில் பண்றீங்க, உங்க நேமு, உங்க ஏஜ் கொடுக்குறீங்க, உங்க ஜெண்டர் கொடுக்குறீங்க. திடீர்னு ஒரு டேட்டால வந்து ஒரு ஏஜ் வந்து 5 இயர்ஸ் இருக்கு. நான் 5 இயர்ஸை கன்சிடர் பண்ணுவேனா பண்ணக்கூடாதா? ஜஸ்ட் 5 இயர்ஸ் நீங்க ஆக்சுவலி இன்கரெக்டா கொடுத்துட்டீங்க. இஸ் இட் எ வேலிட் டேட்டா? டஸ் இட் மேக் சென்ஸ்? நம்ம கரண்டா அட்டென்ட் பண்ற நோ இல்ல. 5 இயர்ஸ்ங்கிறது ஆப்வியஸா நமக்கு தெரியும், யூ ஆர் நாட் அட் ஆல் எலிஜிபிள். அப்ப ஆப்வியஸா இது ஒரு இன்கரெக்ட் டேட்டா. அப்ப நான் இந்த இன்கன்சிஸ்டன்சியை நான் வந்து அவாய்ட், ரிமூவ் பண்ணணும். அதுக்கு சில மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கிராஃபிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி இட் மைட் பி அதர் எக்ஸ்ட்ரீம் ஆல்சோ. நான் ஒரு டேட்டா எனக்கு வருது, நீங்க தெரியாம
18 போறதுக்கு பதிலா 18க்கு பக்கத்துல ஒரு 0 போட்டுருங்க. 180 அந்த 180ங்கிற ஒரு ஏஜ் இட்ஸ் நாட் அட் ஆல் அப்ளிகபிள். ஸோ நான் ஒரு மினிமம் ரேஞ்சா இருக்கட்டும் மேக்ஸிமம் ரேஞ்சா இருக்கட்டும் விச் இஸ் அவுட் ஆஃப் மை ரேஞ்ச் அப்படிங்கும் போது அந்த டேட்டா இஸ் நாட் கோயிங் டு ஆட் வேல்யூ இன் டு மை ஆக்சுவல் மெஷின் லேர்னிங் பர்பஸ். அப்ப இந்த இன்கன்சிஸ்டன்ட் டேட்டாவை நாட் கம்மிங் வித்தின் த ரேஞ்ச் அதையும் நான் வந்து கன்சிடர் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? இது நம்ம வந்து அவுட்லயர்னு சொல்லுவாங்க. அவுட்லயருங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம இதை பார்ப்போம். ஓகே, ஸோ இப்பொழுதைக்கு நீங்க ப்ராடா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஐ ஆம் ரிமூவிங் த இன்கன்சிஸ்டன்சிஸ், அதே மாதிரி டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றோம், அதனுடைய ஃபார்மட்டிங் பண்றோம். ஸோ இதெல்லாம் என்ன பண்றோம், எதுக்காக இதெல்லாம் பண்றோம்? டு என்ஷூர் டேட்டா குவாலிட்டி. ஏன் டேட்டா குவாலிட்டி என்ஷூர் பண்ணுனா இங்க நம்ம ஃபெயில் ஆயிட்டோம், உங்களோட டேட்டா குவாலிட்டியே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய கடைசியா நீங்க இதை நீங்க பில்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணி ஆக்சுவல் ரியல் டைம் யூஸ் பண்ணும்போது இட் வில் நாட் கிவ் யூ த பெஸ்ட் ரிசல்ட். ஓகேவா? ஸோ அதனாலதான் இவர டேட்டா குவாலிட்டி ரொம்ப 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 முக்கியம். இதுதான் சீக்ரெட். ஆக்சுவலி ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா அந்த மெயின் சீக்ரெட் மேபி உங்களுக்கு இன்டர்வியூல கேட்டப்ப நீங்க தைரியமா சொல்லலாம். ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி டேட்டா குவாலிட்டி. ஸோ அதனாலதான் இதுக்குன்னே ஒரு தனி டீம் இருப்பாங்க. ஓகேவா? வி ஹாவ் அ டேட்டா இன்ஜினியரிங் டீம். டேட்டா சயின்ஸ் இல்லாம சயின்டிஸ்ட் இல்லாம டேட்டா இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாலாம் ப்ராசஸ் பண்ணி டீடூப்ளிகேட் பண்ணி அதுல இருக்க இன்கன்சிஸ்டன்சி எல்லாம் ரிமூவ் பண்ணி. ஸோ இதுக்கு ஒரு செப்பரேட் ப்ராசஸ் இருக்கு. யூ மே ஹாவ் அ செப்பரேட் டீம். ஸோ நீங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தா இந்த சைட்ல கூட பர்சீவ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஸோ கலெக்ட் பண்ணிட்டோம் டேட்டாவை, அதை கிளீன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நவ் ஐ ஹாவ் எ குவாலிட்டி டேட்டா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நான் டேட்டாவை கிளீன் பண்ணிட்டேன். இது எப்படி டேட்டா குவாலிட்டி இருக்கு இல்ல? இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, மினிமம் ஏஜ் ரேஞ்ச் 5 இயர்ஸ் இருக்கு, மேக்ஸிமம் 180 இருக்கு. இதெல்லாம் நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா வி ஹாவ் டூல்ஸ். ஓகேவா? இதை நீங்க மேனுவலா பண்ண முடியாது. மேபி நான் சொன்ன மாதிரி இப்ப நீங்க இருக்கிற கிளாஸ் ஸ்ட்ரென்த் 30 மெம்பர்ஸ்க்கு நான் ஈஸியா பார்த்தோன்னே தெரியும் எக்ஸல் சீட்ல ஓகே இதுதான் மினிமம் இது மேக்ஸிமம். ஆனா ரியல் வேர்ல்டுல மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க. அதுல போய் உங்களால வந்து மேனுவலா உங்களால வெரிஃபை பண்ண முடியாது. மேனுவலா இதுல எது ரேஞ்ச் இல்ல இருக்கு, எதெல்லாம் வந்து நல் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது பண்றதுக்கு அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு டூல்ஸ் இருக்கு. என்னென்ன டூல்ஸ் இருக்கு? பைத்தான், ஆர், பவர் பிஐ, டேப்லூ. இதெல்லாம் இந்த டூல்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இதை விஸ்வலைஸ் பண்ணி இன்டர்பிரேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். விஸ்வலைஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளோட ஹியூமன் பிரெயின் என்ன பண்ணும், ஒரு டேட்டாவை நிறைய ரா டேட்டா பாக்குறீங்க அப்படின்னா உங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு விஸ்வலைஸ் பண்ணும்போது கிராஃபிக்கல் ஃபார்ம்லயோ இல்ல ஒரு இட் மைட் பி எனி பிளாட். ஓகேவா? ஸோ நிறைய சார்ட் இருக்கு, அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா அப்கமிங் கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ ஒரு டேட்டாவை நான் விஸ்வலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்னால் ஈஸியாக டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் தேர்ட் பாயிண்ட். ஸோ டேட்டா சயின்ஸ் ஆசெட் அப்படிங்கும் போது இட்ஸ் நாட் ஓன்லி மெஷின் லேர்னிங் ஏஐ. டேட்டா கலெக்ட் பண்ணி கிளீன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணணும். இதுக்கு பேரு EDAன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப்புக்கு பேரு எக்ஸ்ப்ளரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். ஸோ நவ் உங்களுக்கு நான் ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்றேன், EDA. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய டேட்டா சயின்ஸ் வேர்ல்டுல எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் EDA. ஓகே, எக்ஸ்ப்ளரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். இப்போ இதுக்கும் நீங்க கேட்கலாம் இதெல்லாம் நான் எப்படி பண்ணுவேன், என்ன டூல்ஸ் இருக்கு அப்படின்னா we have a again இப்போ நீங்க கேடில் வந்தீங்க அப்படின்னா EDAன்னு போடுறேன். So EDA stands for Exploratory Data Analysis with Visualization. நம்ம எதுக்காக விஸ்வலைஸ் பண்ணோம், நான் சொன்ன மாதிரி நம்ம விஸ்வலைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், என்ன ரேஞ்சில் இருக்கு என்ன ரேஞ்சில் இல்லை அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா எடுத்துக்கோங்க. சிட்டிசன்ஸ் இருக்காங்க, ஏஜ், ஜெண்டர்,
அவங்க எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்றாங்க, பைக்ல போறாங்களா, கார்ல போறாங்களா, வாக் பண்றாங்களா, சைக்கிளா, எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றாங்க, எவ்வளவு நேரம் ஷாப்பிங் பண்றாங்க, அவங்களோட எனர்ஜி கன்சம்ஷன் எல்லாத்தையும் இங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளவு வாக் பண்றாங்க, பேசிக்கலா அவங்களுடைய ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றோம். இதை நான் இந்த மாதிரி டேட்டாவை வந்து மேபி ஒரு ஒரு 10 ரோஸ் இல்ல 100 ரோஸ்க்கு ஓகே. நான் நிறைய டேட்டா இருக்கும் போது அதை வந்து நம்மளால ப்ரோக்ராமிங் வச்சுதான் நம்மளால ஈஸியா விசுவலைஸ் பண்ண முடியும். அதுக்கு சில செட் ஆஃப் பைத்தான் ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்கு. ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் எடுத்து ஏஜ் ஜெண்டர் மட்டும் எடுத்துக்கலாம். எவ்வளோ ஃபீமேல் இருக்காங்க, எவ்வளோ மேல் இருக்காங்க, அதர் டைப் எத்தனை இருக்கு, ஓகேவா. அடுத்தது ஈஸியா இப்போ நான் ஒரு பை சார்ட்ல பார்க்க முடியுது. ஓகே, ஃபீமேல் பர்சன்டேஜ் 48.4, அதர்னா 4.1, மேல் 47.5. இந்த விசுவலைசேஷன் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் வழியா அச்சீவ் பண்றோம், கரெக்டா. அப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப நம்ம ஜாப் ரொம்ப ஈஸி. நான் வந்து போயிட்டு உட்காந்து மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா உட்காந்து மேனுவலா அனலைஸ் பண்ண தேவையில்லை. எவ்ரி திங் வேர் அச்சீவிங் ஈஸிலி வித் சிம்பிள் விசுவலைசேஷன். இதுக்கும் உங்களுக்கு பைத்தான் ஸ்கில்ஸ் வேணும், ஓகே. அதர்வைஸ் இன்னொரு விதையாவும் விசுவலைஸ் பண்ணலாம். இப்போ ஆர்கனைசேஷன்லாம் இப்போ எங்க கம்பெனில நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு ஒரு எக்ஸலையோ இல்ல அதனுடைய டேபிள் டேட்டாவையோ அப்படியே இன்ஜெஸ்ட் பண்ணி டம்ப் பண்ணி டேப்லூ பவர் பிஐன்னு 2 டூல் இருக்கு. அந்த டூல்ல நீங்க இன்புட் கொடுக்கும்போது அதுல வச்சு சில லாஜிக்லாம் நீங்க சம்மரைசேஷன் சம் பண்ணணும், ஆவரேஜ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன யூஸ் கேஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா கால்குலேஷனையும் பண்ணிட்டு ஃபைனலா உங்களால வந்து அந்த பவர் பிஐ அண்ட் டேப்லூ டூல் வச்சு விசுவலைஸ் பண்ண முடியும், ஓகே. ஸோ என்னென்ன வழியா நம்ம இதெல்லாம் விசுவலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்பர் 1 யுவர் பைத்தான். அதே மாதிரி ஆர்ல வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் இம்பார்ட்டன்டான லாஜிக்ஸ் எழுதலாம் டு விசுவலைஸ் யுவர் கண்டென்ட். ஆர் டைரக்டா டூல்ஸ் வச்சு பவர் பிஐ டேப்லூலாம் வந்து ப்ரோக்ராம் எழுதாமலே அப்படியே நீங்க வந்து டைரக்டா உங்க டேட்டாவை கொடுத்து விசுவலைஸ் பண்ணலாம். இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் போகும்போது இந்த மாதிரி டூல் தான் வச்சிருப்பாங்க, லைசன்ஸ் பேஸ்டா இருக்கும். நீங்க அந்த லைசன்ஸ் யூஸ் பண்ணி உங்க டேட்டாவை யூஸ் பண்ணி நீங்க அதில் விசுவலைஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. மோஸ்ட்லி எல்லா ஆர்கனைசேஷன்லயும் எதர் பவர் பி யூஸ் பண்ணுவாங்க இல்ல டேப்லூ, சில இதுல தாட் ஸ்பாட், சில அதர் டூல்ஸும் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு உங்களை நீங்க குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னா you should also learn and understand what are the tools available for you to come up with the visualizations. ஸோ நான் ஒரு பிளாட் பண்றதுக்கும் சரி இல்ல ஒரு விசுவலைசேஷன் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி டூல்ஸ் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணணும், இந்த கான்செப்டுக்கு ஸ்டெப்புக்கு பேரு இடிஏ, எக்ஸ்ப்ளரேட்டரி டேட்டா அனாலிசிஸ், ஓகேவா. ஃபைன். ஸோ நான் அப்போ டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ண டேட்டாவை கிளீன் பண்ணி குவாலிட்டியான டேட்டாவை எடுத்துட்டு போய் அதை விசுவலைஸ் பண்ணி நான் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அதனுடைய இண்டிவிஜுவல் ஃபீச்சர்ஸ், இண்டிவிஜுவல் காலம்ஸ்ல எந்த ஃபீச்சர் எடுக்க போறோம், நான் வந்து என்னுடைய இதுக்கு வந்து ஜெண்டர் மட்டும் எடுத்துக்கலாமா இல்ல இன்கம் மட்டும் எடுத்துக்கலாமா இல்ல இன்கமோட சேர்த்து அவங்களுடைய ஏஜும் கன்சிடர் பண்ணுமா, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கன்சிடர் பண்ணுமா, அவங்களுடைய ரேட்டிங், அவங்க கம்பெனில எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க கன்சிடர் பண்ணுமா, அவங்களுக்கு வேற ஏதாவது மென்டல் ஹெல்த் இருக்கா. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபீச்சர் செலெக்ஷன்ஸ்க்கு உங்களுடைய டேட்டா அனாலிசிஸ் இடிஏ வந்து would be the very first step, ஓகே. ஸோ எல்லாம் நான் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் ஆக்சுவலா வி ஆர் கெட்டிங் இன் டு த ரியல் கோர் இஷ்யூ. அது என்னது, மிஷின் லேர்னிங் அண்ட் ஏஐ. நவ் இதெல்லாம் வச்சு இந்த டேட்டாவை வச்சு ஐம் கோயிங் டு பில்ட் a models that can learn from the data to make future predictions. நிறைய யூஸ் கேஸ் இருக்கு. இட்ஸ் நாட் ஒன்லி ப்ரெடிக்ஷன். ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுங்கிறது ப்ரெடிக்ட் பண்றது மட்டும் இல்லாம நீ ஆட்டோமேட் பண்ணலாம் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஒரு மேனுவல் இன்டர்வென்ஷனை குறைக்கலாம். மெயினா மேனுவலா ஒரு எக்ஸல் சீட்ல உட்காந்து நான் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாவை பார்க்கறதுக்கும் அதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா எப்பெல்லாம் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து அவங்களுடைய பிபி இன்க்ரீஸ் ஆகுதோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ட்ரிகர் கொடுக்கணும், ஒரு அலார்ம் கொடுக்கணும், வார்னிங் கொடுக்கணும். அது மாதிரி நீங்க நிறைய பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பணும் ஆட்டோமேட்டிக்கா, எல்லாத்தையும் வந்து நீங்க ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் பில்டிங் மாடல்ஸ். இதுல தான் நிறைய மாடல்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி த கரண்ட் வேர்ல்ட் நம்ம இப்ப இருக்கிறதுல, எஸ்பெஷலி நம்ம ஜென்ஏஐ பத்தி பேசுறோம் அப்படிங்கும்போது
ஜென்ஏஐ இந்த அட்வான்ஸ்டு மாடல்ஸ்லாம் நம்ம எப்படி ஒவ்வொன்றா எவால்வ் ஆகுது. பட் பிஹைண்ட் த சீன் எல்லாத்துக்கும் பேசிக் வந்து மெஷின் லேர்னிங். ஓகேவா? ஸோ உங்களுடைய ஃபவுண்டேஷனல் மாடல்னு சொல்லுவாங்க. ஃபவுண்டேஷன் மாடல்னா ஆல்ரெடி நிறைய ஹியூஜ் வால்யூம்ஸ் ஆஃப் டேட்டா. ஆக்சுவலி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாட் ஜிபிடி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜென்ஏஐ அப்ளிகேஷன் எல்லாம் ஒரு ஃபவுண்டேஷனல் மாடல் பேஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஒரு உங்களுடைய என்டையர் விக்கிபீடியா, நீங்கள் ஒவ்வொரு கூகுளில் பண்ணுற எல்லா விக்கிபீடியா, எல்லா புக்ஸினுடைய பிடிஎஃப் கண்டென்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மொத்தமாக அது ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஃபவுண்டேஷனல் மாடலை பில்ட் பண்ணியிருக்கு. அந்த ஃபவுண்டேஷனல் மாடல் எடுத்துட்டு போய் நீங்கள் அதை ஃபர்தராக ஃபைன் டியூன் பண்ணி, ஏன் ஃபைன் டியூன் பண்ணும்? உங்களுடைய யூஸ் கேஸுக்கு உங்களுக்குன்னு சில ரெக்குயர்மெண்ட் தனியாக இருக்கும். அதை நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். அப்படியே எடுத்துகிட்டு போனோன்னா அது வந்து உலகத்தில் இருக்க பார்த்த அந்த டேட்டாவை தான் வச்சுருப்போம். உங்களுடைய விக்கிபீடியாவில் இருக்கிறது, எல்லா புக்ஸில் இருக்கிறது, சோசியல் மீடியாவில் இருக்கிறது. பட் நம்மளுடைய யூஸ் கேஸுக்கு நமக்கான டேட்டாவை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைன் டியூன் பண்ணணும். இந்த ப்ராசஸை ஃபர்ஸ்ட் 3 ப்ராசஸை ஃபாலோ பண்ணி டேட்டாவை ரெடி பண்ணி அந்த டேட்டாவை வந்து இதுக்கு இந்த மாடல் ஃபவுண்டேஷனல் பேசிக் மாடலுக்கு நீங்கள் அனுப்பி அதை ஃபைன் டியூன் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய ஆக்சுவல் எண்ட் அவுட்கம்மை அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதில் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், டிப்ளாய்மெண்ட் அண்ட் மானிட்டரிங். ஸோ நான் இதெல்லாம் மாடலை பில்ட் பண்ணிட்டேன், ட்ரெயின் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி என் டேட்டா செட்டை வச்சு எனக்குன்னு ஒரு டேட்டா செட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ற இந்த ட்ரைனிங்க்கான பார்ட்டிசிபென்ட்ஸை பேஸ் பண்ணி நான் அனலைஸ் பண்ணணும். இப்போ காமனாக ஃபவுண்டேஷனல் மாடல் என்ன ட்ரெயின் ஆயிருக்கும், மற்ற டேட்டாலாம் வச்சு மற்ற பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கிற டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கோம். பட் எனக்கு இன்னைக்கு கிளாஸில் அட்டென்ட் பண்ணுற இந்த ஸ்டூடெண்ட்ஸ், டேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய ஆம்பிஷன்ஸ், அவங்களுடைய கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்க எக்ஸிஸ்டிங் ஸ்கில் செட்டை பேஸ் பண்ணி அவங்களுடைய ஃபியூச்சர் கரியர் பார்த்து நான் டிட்டர்மைன் பண்ணணும். அப்போ நான் ஏன் டேட்டா செட்டை தான் நான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? யூ ஹாவ் டு பில்ட் யுவர் மாடல்ஸ், ஃபைன் டியூன் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட் ஸ்டெப்பு டிப்ளாய் பண்ணணும். டிப்ளாய் பண்ணாதான் அதை நீங்கள் வந்து ரியல் டைம் யூசேஜ்க்கு யூஸ் பண்ண முடியும். எப்படி யூஸ் பண்ணலாம்? ஒரு வெப் அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் இன்புட் கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு அவுட்கம் வர மாதிரி, இல்லை ரியல் டைமில் மானிட்டர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இதை டிப்ளாய் பண்ணணும். ஸோ இந்த டிப்ளாய்மெண்ட் தான் ஆக்சுவலாக ஆர்கனைசேஷனில் தே வில் லுக் ஃபார். ஓகேவா? இது வரைக்கும் நீ பண்ணிடலாம், நம்ம பண்ணிடலாம், கலெக்ட் பண்ணிடலாம், ப்ராசஸ் பண்ணிடலாம், இது பண்ணலாம். பட் எனக்கு வந்து ஒரு ரியல் டைம் வேர்ல்டில் டிப்ளாய் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்மளுடைய இந்த செஷன்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதனுடைய டீட்டெயில் வெர்ஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது இல்லாமல் நீங்கள் உங்கள் இன்டர்வியூலையோ உங்களுடைய ஆக்சுவல் ரியல் டைம் யூசேஜ்லேயோ உங்களை வந்து செல் பண்ண முடியாது. அன்டில் டிப்ளாய்மெண்ட், இது இன்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க, இன்ஃபரன்ஸ் மாடல். எப்படி நீங்கள் வந்து ரியல் டைம் யூசேஜுக்கு அதை வந்து மாடலை டிப்ளாய் பண்ணுறீங்க? ஆப்வியஸாக நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம், இதை நம்ம லோக்கலாக டிப்ளாய் பண்ண முடியுமானா ப்ராக்டிக்கல் சினாரியோவில் இட்ஸ் நாட் பாசிபிள். இதை நம்ம இவ்வளோ இன்ஃபரன்ஸ் மாடல், இவ்வளோ டேட்டாவை ரியல் டைமில் ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதுக்கான கம்ப்யூட் என்ஜின் வேணும், அதுக்கான சொஃபிஸ்டிகேட்டடான சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்லாம் வேணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வி ஆர் ரிலையிங் ஆன் த கிளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ அங்கே தேர் கம்ஸ் கிளவுட் இட் செல்ஃப், ஏடபிள்யூஎஸ்ஸாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட் கிளவுடாக இருக்கட்டும், இல்லை கூகுள் கிளவுடாக இருக்கட்டும், அவங்களுடைய சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணி அதில் டிப்ளாய் பண்ணிட்டோம். அப்படிங்கும்போது நம்ம இதுக்காக நம்ம உட்காந்துட்டு நமக்கு தகுந்த மாதிரி, இதுக்கு தகுந்த மாதிரி லார்ஜ் டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி கம்ப்யூட்டர்லாம் நம்ம இது பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ லைஃப் சைக்கிள் அப்படிங்கும்போது இந்த 5 ஸ்டெப்பும் உங்கள் மைண்டில் வரணும். இது 5 ஸ்டெப்பும் சேர்ந்தது தான் டேட்டா சயின்ஸ். இது ஒவ்வொன்றுமே இண்டிவிஜுவல் ஏரியா. ஸோ நீங்கள் இது ஏரியா எடுத்துக்கிட்டீங்கன்னாவே இது மட்டுமே ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம். இதுக்கு மட்டுமே ரோல் இருக்கு. பவர் பிஐ டெவலப்பர் இருக்கு, பவர் பிஐ அட்மின் இருக்கு, அதே மாதிரி டேப்லூ டெவலப்பர் இருக்கு. ஓகேவா? நீங்கள் இதில் மட்டுமே கூட எக்ஸல் ஆகலாம். திஸ் இட் செல்ஃப் ஒன் ஆஃப் தி செப்பரேட் ஃபீல்டு. மெஷின் லேர்னிங் ஏஐன்னு வரும்போது எகெயின் அதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. மெஷின் லேர்னிங் தனி, அதுக்கப்புறம் ஏஐயில் ஜென்ஏஐக்கு மட்டுமே ஜென்ஏஐயில் நீங்கள் எக்ஸல் ஆகலாம்.
ஸோ அது ஒரு டிஃபரெண்ட் பாத் இருக்கு. அதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட் மானிட்டரிங். ஸோ எனக்கு வந்து டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் அதை மானிட்டர் பண்றதுக்கு ஆப்டிமைஸ் பண்றதுக்கு எம்எல் ஆப்ஸ்னு சொல்லுவாங்க, மெஷின் லேர்னிங் ஆப்ரேஷன்ஸ், எம்எல் ஆப்ஸ். ஸோ அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு ரோலும் இருக்கு, எம்எல் ஆப்ஸ் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்ட்டை மட்டுமே நீங்க எடுத்து ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம், இதை மட்டும் எடுத்து ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம், இதை மட்டும் எடுத்து கூட பண்ணலாம். பட் as such ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். பட் டீப் டைவ் பண்றது யூ கேன் ஆல்சோ ஃபர்தர் டீப் டைவ் இன்டு இண்டிவிஜுவல் இது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இதெல்லாம் என்னென்ன நம்ம லைஃப் சைக்கிள் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டேட்டா சயின்ஸ்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஃப்ரம் அன்ஸ்ட்ரக்சர்ட் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டால இருந்து வேல்யூபிள் இன்சைட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் பை அப்ளையிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ப்ரோக்ராமிங், டொமைன் நாலேஜ். எதுக்காக இதெல்லாம் பண்றோம்? ஒரு டேட்டா ட்ரிவன் டெசிஷன் எடுக்கிறோம், எய்தர் டு ஆட்டோமேட் இல்லாட்டி பேட்டர்ன் ட்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ப்ரிடிக்ட் பண்றதுக்காக நம்ம இதை பண்றோம். லைஃப் சைக்கிள் பார்த்துட்டோம். அடுத்தது எதுக்காக இதெல்லாம் பண்றோம்? பெனிஃபிட்ஸ் என்னன்னா, இட் will enable the data driven decision making. என்னால ஒரு குயிக்கா டெசிஷன் மேனுவலா பண்ணாம டேட்டாவை பேஸ் பண்ணி ஒரு கிராஃபை பார்த்து ஒரு ஈஸியா நான் சொல்லிடலாம், ஓ இவ்வளவு ஜெண்டர் இது இருக்கா. இப்ப நேத்து தான் விமன்ஸ் டே இருந்தது. உமன்ஸ் டே படி நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அச்சீவ் பண்றதுக்கு, மென் விமன் ரெண்டு பேரும் ஈக்குவலா பொசிஷன்ல இருக்கிறதுக்கு, ஒரு லீடர்ஷிப் ரோலா இருக்கட்டும், ஒரு 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 பெரிய ஆர்கனைசேஷன்ல ரெண்டு பேருமே ஈக்குவலான பே பேக்கேஜ் சேலரி வாங்குறதுக்காக இருந்தாலும் சரி, ரோல் பிளே பண்றதுக்காகவும் எவ்வளவு வருஷம் ஆகும் அப்படின்னா, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் என்ன டேட்டா சொல்லுது அப்படின்னா 133 இயர்ஸ் ஆகும். இன்னும் 5 ஜெனரேஷன் ஆகும் ஜெண்டர் பேரிட்டி, அதாவது ஈக்குவலா மென் அண்ட் உமன் வரத்துக்கு. இதெல்லாம் எப்படி ஈஸியா சொல்ல முடியாது. இதுக்கு நீங்க வந்து ஒரு நிறைய டேட்டா எடுத்து ஹிஸ்டரிலாம் அனலைஸ் பண்ணி ஓவர் இயர் ஆன் இயர் எப்படி இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மாறிக்கிட்டு இருக்கு, எப்படி உமன் வந்து அதிகமான பேக்கேஜ் எடுத்துட்டு எப்படி நிறைய ரோல்ஸ் எடுத்துக்கிறாங்க, டாப் மேனேஜ்மெண்ட்ல எப்படி ப்ளே பண்றாங்க, அப்படிங்கிற அந்த எல்லா டேட்டாவையும் எடுத்து தான் உங்க டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியும். ஓகேவா? ராகுல், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? கொஸ்டின்ஸ் இல்லைன்னா மியூட் பண்றீங்களா? எனக்கு நானே மியூட் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அப்போ டேட்டா ட்ரிவன் டெசிஷன் மேக்கிங் ஈஸியா இருக்கும், நம்மளுக்கு டேட்டா பேசும். அடுத்தது அனதர் பெனிஃபிட்ஸ் வந்து இட் என்ஹான்சஸ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பர்சனலைசேஷன். ஸோ மெயினாக நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கு. அவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு என்ன பிடிக்கும், இவங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் என்ன. இப்போ ஸ்பாட்டிஃபைல நீங்க மியூசிக் கேட்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பர்சனலைஸ்டு லிஸ்ட் கொடுக்கும். ஓகே, நீங்க அதிகமா இளையராஜா சாங்ஸ் கேட்குறீங்க, இல்லை ஏஆர் ரகுமான் சாங்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து சஃபிள் பண்ணி இதெல்லாமே யுவர் ஃபேவரட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் கிவ் யூ த பர்சனலைஸ்ட் லிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இம்ப்ரூவ்ஸ் பிஸ்னஸ் எஃபிஷியன்சி த்ரூ ஆட்டோமேஷன். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம ஆட்டோமேஷன் தான் எதிர்பார்க்குறோம். நம்ம ஒரு மேனுவலா பண்ணோம்னா, ஏன் மேனுவல் எஃபர்ட் வந்து ரொம்ப கஷ்டம், அட் த சேம் டைம் நிறைய டைம் கன்சியூமிங், நிறைய டைம் எடுக்கும். ஸோ அதை ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து குயிக்காக நடக்கும், ஃபாஸ்டராக நடக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிடிக்ட்ஸ் ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ். ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்றதுக்கான மாடல்ஸ் மெயினா உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் மெயினா யூஸ் ஆகும். ஷேர் பிரைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுமா குறையுமா, தென் அதை நான் பை பண்ணுமா செல் பண்ணுமா. ஸோ எல்லா டெசிஷனையும் உங்களுடைய ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னும் 5 இயர்ஸ்ல வந்து ஹவுசிங் ப்ரைசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா, எந்த ஜாப் வந்து அதிக டிமாண்ட்ல இருக்கும், நான் எது படிச்சா எந்த கோர்ஸ் படிச்சா எனக்கு டிமாண்ட், எனக்கு ஈஸியா ஜாப் கிடைக்கும். ஸோ எல்லா ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுக்கு உங்களுடைய மெஷின் லேர்னிங் மாடல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுடைய நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்து இது உங்களுக்கு எந்த மூவிஸ் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ், உங்க சாய்ஸஸ், இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி இட் வில் ரெக்கமெண்ட் யூ. ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது கொரீஸ் இருக்கா, ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே.
சஸ்மிதா கேட்டிருக்காங்க, வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்? இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 5 ப்ராடர் அஸ்பெக்ட் இல்லையா? டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அதை விசுவலைஸ் பண்ணி அதை மெஷின் லேர்னிங் மாடலில் பில்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணுறோம். டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவா இப்போ இந்த பார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்க நம்ம என்ன பண்றோம்? டேட்டாவை அனலைஸ் பண்ணி விசுவலைஸ் பண்றோம். ஓகேவா? இதனுடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் டேட்டா அனலிட்டிக்ஸ். அதை வந்து அட்வான்ஸ்டு டேட்டா அனலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கும் ஏஐ யூஸ் ஆகும். பட் ஏஐ மட்டும் கிடையாது. டேட்டா அனலிட்டிக்ஸ்னு பேசும்போது உங்களுடைய ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, டேட்டா பேஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா பேஸ் எப்படி யூஸ் பண்றது, எப்படி நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியண்டா யூஸ் பண்றது, அந்த டேட்டாவை எடுத்துட்டு போயிட்டு எப்படி நான் ஃபர்தரா அனலைஸ் பண்ணி விசுவலைஸ் பண்றது, இதுதான் டேட்டா அனலிட்டிக்ஸ்ல மெயினா வரும். அங்கதான் உங்களுக்கு பவர் பிஐ, டேப்லெட் டூல்லாம் மெயினா யூஸ் பண்ணும். ஸோ இஃப் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் டேட்டா அனலிட்டிக்கல் ஏரியா அப்படின்னா யுவர் பவர் பிஐ, டேப்லெட் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ் இஸ் நத்திங் பட் ஒரு டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணி லார்ஜ் டேட்டாவை அதை எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து இது விசுவலைஸ் பண்ண யூஸ் பண்றது, பிளஸ் ஏஐக்கு யூஸ் பண்ணணும். நம்மளோட யூஸ் பண்ற டேட்டா நாட் ஓன்லி ஃபார் விசுவலைசேஷன், இந்த மாதிரி கிராஃபிக்கல் ஃபார்ம்ல விசுவலைஸ் பண்றது மட்டும் இல்லாம அதை ஏஐக்கு யூஸ் பண்றதுக்கு ரெடி பண்ணணும். கரெக்டா? ஏஐக்கு நம்ம அப்படியே அசச் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? இந்த மாதிரி கிளீனிங் பண்ணணும், ப்ராசஸிங் பண்ணணும். அதுக்கு நான் நிறைய அனலிட்டிக்ஸ் பண்ணாதான் எந்த டேட்டா எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டெப் வரைக்கும் ஆல்மோஸ்ட் உங்களுடைய டேட்டா அனலிட்டிக்ஸ்ல கவர் ஆயிடும். ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ் இட் செல்ஃப் இஸ் செப்பரேட் ஃபீல்ட். அதுலேயும் நீங்கள் வந்து பர்சீவ் பண்ணலாம். பட் அட்வான்ஸ்டு டேட்டா அனலிட்டிக்ஸ்னு வரும்போது இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் யுவர் ஏஐ ஆல்சோ. ஸோ ஏஐயும் வரும். நாட் ஓன்லி யுவர் விசுவலைசேஷன், ஏஐ ஆல்சோ கம்ஸ் இன்டு பிக்சர். வேற என்ன டவுட் இருக்கு? யாரும் எதுவும் கொஸ்டின் கேட்க மாட்டேன்றீங்க? இல்லை கொஸ்டின் இருந்தால் சாட் பாக்ஸ்ல போடுங்க. இது வரைக்கும் உங்களால ஃபாலோ பண்ண முடியுதா? இல்லை நான் யூஸ் பண்ற டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்குன்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் இப்போ நீங்க கேள்வி கேட்ட மாதிரி வாட் இஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் எல்லாமே என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? ஸோ யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்களேன். இது வரைக்கும் உங்களுக்கு கத்துக்கிட்டது யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஃபாலோ பண்ண முடியுதா உங்களால? என்ன 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 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு? ஓகே. ஸோ நம்ம இன்னும் போக போக இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ஹை லெவல்ல தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் எப்பயுமே வந்து மெயினா நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லாருமே ஏன் முடிக்கிறது இல்லை அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 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 இதுக்கு போகும்போது கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் போகும்போது ஒரு பயம் வரும். ஐயோ இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நம்மளால முடியுமான்ட்டு. அதை நீங்க திருப்பி திருப்பி ட்ரை பண்ணும்போது அது உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல வந்துடும். எதுவுமே கஷ்டமா இருக்காது. பழக பழக எல்லாமே ஈஸியா வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எப்பயுமே வந்து டோன்ட் கிவ் அப். கணேஷ் சொன்ன மாதிரி நெவர் கிவ் அப். ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஒரு விஷயம் இப்ப நான் சொல்றது புரியலையா, நீங்க திருப்பி கேளுங்க. நான் உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு புரியல அப்படின்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. நான் அது கூட லிங்க் தரேன், அதை பாருங்க. எல்லாத்துக்கும் தாண்டி நீங்க எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலா பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இந்த கிளாஸ் நான் வந்து உங்களுக்கு எதுவும் ஹோம்ஒர்க் எதுவும் ஹேண்ட்ஸ் ஆன் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். பட் உங்களுக்கு வந்து சில ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருவேன். எதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் உங்க சிஸ்டம்ல, எப்படி நீங்க ரெடியா இருக்கணும். சரி எனக்கு மேம் என்கிட்ட சிஸ்டம் இல்லை, லேப்டாப் இல்லை, இருந்தாலும் நான் வந்து கத்துக்கணும், வேற ஏதாவது ஆஃபீஸ் இதுல வேற எங்கேயாவது நான் கத்துக்கணும் அப்படின்னாலும் நமக்கு ஆப்ஷன் இருக்கு. நீங்க இன்ஸ்டால்லாம் பண்ணாம நான் காமிச்ச மாதிரி கேகல் நிறைய இதெல்லாம் இருக்கு. அதுலயும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாமே நான் இன்னைக்கு சொல்லிடுறேன் எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்றீங்களோ அதே கமிட்மெண்ட்ல கடைசி வரைக்கும் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்ஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப பிளாங்கா இருந்தது. என்னது நம்ம மேக்ஸ்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிச்சோம். மேக்ஸ், ப்ரோக்ராமிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமேன்ட்டு. ஸோ அப்புறம் போக 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 ஒவ்வொன்றா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து ஓகே, பட் இன்னும் கத்துக்க வேண்டியது நமக்கு நிறைய இருக்கு. பட் ஸ்டில்
நமக்கு என்ன பேசிக்கா என்ன வேணுமோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. வாட் இஸ் ஆர் இன் டேட்டா அனாலிசிஸ்? ஆர்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தான் மாதிரி ஆர்ங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீங்க எப்படி பைத்தான்ல என்னென்னலாம் பண்றீங்களோ அதே மாதிரி ஆர் வச்சு நீங்க கோட் எழுதலாம். ஓகேவா? இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், பட் மோராலஸ் கொஞ்சம் ஓரளவு சிமிலரா இருக்கும். பட் எக்ஸாக்டா சேம் இல்லை, பட் கொஞ்சம் சேமா இருக்கும், கொஞ்சம் டிஃபர் ஆகும். பட் ஆர்ல வந்து நிறைய விசுவலைசேஷன் டூல் நிறைய இருக்கும். இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இது எல்லாமே நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி எழுதிருப்போம். ஓகேவா? இப்ப வந்து இந்த பிளாட் யூஸ் பண்றோம். பிளாட் வந்து ஒரு விசுவலைசேஷன் டூல். இப்ப நான் வந்து ஜெண்டர் வந்து ஒரு பை சார்ட்டை பண்ணணும் அப்படின்னா பை சார்ட்டை வந்து நான் ஒரு பிளாட்டை வந்து ஒரு பைத்தான் கோடு வச்சு எழுதுறேன். பிளாட் எப்படி பண்றோம்? டைட்டில், எக்ஸ் லேபிள்ல ஜெண்டர், ஒய் லேபிள்ல நம்பர் ஆஃப் சிட்டிசன்ஸ். இதுல வந்து ஜெண்டர், இது எக்ஸ் லேபிள், இது ஒய் லேபிள் வந்து நம்பர் ஆஃப் சிட்டிசன்ஸ். இதுல வந்து என்ன டைட்டில் கொடுக்குறோம்? மேல ஜெண்டர் ஆஃப் ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்மார்ட் சிட்டி சிட்டிசன்ஸ். இதுதான் டாபிக். இது எல்லாத்தையும் நீங்க கோடிங்கா எழுதுறோம். எப்படி எழுதுறோம் பாருங்க. பை சார்ட் வேணும் எனக்கு. இந்த பை சார்ட் வந்து ஜெண்டருக்காக மெயினா நான் பிளாட் பண்ண போறேன். இந்த டைப் வந்து பைங்கிறத மென்ஷன் பண்றேன். பிளாட் டாட் பை. ஓகே, ஆட்டோ பிசிடி. ஸோ ஸோ இப்போ இங்க எனக்கு வந்துருது. இதே மாதிரியே இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஹிஸ்டாகிராம். ஹிஸ்டாகிராமுக்கு வந்து இதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் என்ன, ஒய் ஆக்சிஸ் என்ன, இதனோட டைட்டில் என்ன மாதிரி பிளாட் நான் பண்ண போறேன், இதனுடைய லைப்ரரிஸ் இதெல்லாம் நம்ம ஒரு இதுல இருந்து எடுத்து பண்றோம். இதே இதே நம்ம பண்ற இந்த விசுவலைசேஷனை யூ கேன் அச்சீவ் இட் வயா ஆர். இங்க பாத்தீங்கன்னா R is also another programming language similar to Python. It's a programming language for statistical analysis and visualization. மெயினா நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, மேக்ஸ்ல ப்ராபபிலிட்டி தியரம், அது மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இதை பண்றதுக்கும் விசுவலைசேஷன் பிளாட்ஸ் கிராஃப்ஸ் எல்லாம் பண்றதுக்கும் ஆர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். சப்போஸ் எனக்கு ஆர் கத்துக்கணும், பைத்தான் மாதிரி ஆரும் கத்துக்கணும். சில சில ஆர்கனைசேஷன்ல ஆர் லாங்குவேஜும் யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்க மெயினா பைத்தான் கத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஈஸியா பைத்தான் வச்சு நம்ம ஓரளவு கம்பேர் கான்ட்ராஸ்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல சேம் மேம் இப்போ நம்ம இது பார்க்கறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பைத்தான் நாலேஜ் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் டேட்டா சயின்ஸ் பார்க்க முடியுமா, இல்லை பேசிக்ஸ் ஆஃப் பைத்தானை வச்சே ஓரளவு மேனேஜ் பண்ண முடியுமா மேம்? ஓரளவு மேனேஜ் பண்ணலாம். நீங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கத்துட்டு தான் பண்ணணும்னா நம்மளால எப்பயுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது. கரெக்டா? இப்ப எனக்குமே வந்து நான் கம்ப்ளீட்டா நான் வேற பேக்ரவுண்ட். எனக்கு பைத்தான் வந்து டோட்டலி நான் வந்து லெகசி வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பண்ணேன். ஜாவா, பைத்தான், சாரி ஜாவா, கோபால்லாம். அப்ப வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இதுக்கு என்ன வேணுங்கிறத பார்க்கணும். டேட்டா சயின்ஸுக்குன்னு சில செட் ஆஃப், அதனால தான் நான் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் விசுவலைசேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்றதுக்கு நம்ம வந்து பைத்தான்ல வந்து மெஷின் லேர்னிங் மாடலை எப்படி பண்ணுங்கிறதுக்கு எல்லாமே சாம்பிள் கோட் இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே ஸ்கிராச்ல இருந்து கோட் அடிக்க போறது இல்ல. எல்லாத்துக்குமே சாம்பிள் இருக்கு. அதை எடுத்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நாலேஜ் வேணும். நீங்க சாட் ஜிபிடில போட்டாவே சாட் ஜிபிடி உங்களுக்கு கோட கொடுத்துரும். நிறைய ஏஐ கோட் அசிஸ்டன்ட்டே இருக்கு ஃப்ரீயா. ஸோ அதெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும். ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னா நான் கோடை எடுத்துட்டு என்னால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, எதுக்காக இந்த இடத்துல எந்த மிஷின் லேர்னிங் மாடல் யூஸ் பண்றோம், எப்படி நான் வந்து ட்ரைனிங் டேட்டா யூஸ் பண்றேன், டெஸ்ட் டேட்டா யூஸ் பண்றேன், என்ன மாதிரி நான் வந்து ஃபைன் டியூன் பண்றேன் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டா போதும். ஓகேவா? ஸோ அதனால நீங்க பயப்பட தேவையில்லை எனக்கு பைத்தான் கம்ப்ளீட்டா தெரிஞ்சாதான் பண்ண முடியுமான்னு. பட் இஃப் யூ ஆர் எ டெவலப்பர் ஸ்டார்டிங் யுவர் ஜேர்னி இன் டேட்டா சயின்ஸ், பைத்தான்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? இல்லை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆயிட்டீங்க, நான் வந்து எனக்கு பைத்தான் தாண்டி நான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல இருக்கேன், ஆர்கிடெக்ட் லெவல்ல இருக்கேன் அப்படின்னா மேபி நீங்க என்ன வேணுமோ அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். பட் டெவலப்பருக்கு பைத்தான் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம். டேட்டா சயின்ஸ்க்கு தேவையானது நீங்க கத்துக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அதோட சேர்த்து பேசிக் பைத்தானும் வந்துடும். பேசிக்ஸா பைத்தான்ல என்ன மேம் தெரிஞ்சுக்கணும்?
பேசிக்ஸ் பைத்தான் வந்து இப்போ ஆல்ரெடி நமக்கு பைத்தான் கிளாஸ் டேட்டா இதில் ஜிஹெச்எஃப்ல நடந்தது இல்லையா? அதில் நீங்கள் சப்போஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து சில மேபி நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல குயிக்கா நம்ம பைத்தான் பேசிக்ஸை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேவா? மீன்வைல் நீங்களும் அதை பார்த்துட்டு வாங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு நோட் புக் மாதிரி பண்ணி அதில் வந்து நம்ம பைத்தான் என்னென்னலாம் டக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு ரிவைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன். சும்மா பேசிக்கா எப்படி வந்து டேட்டா செட்ஸ் யூஸ் பண்ணுறது, ஓகேவா, வேரியபிள்ஸ்னா என்ன, அரேஸ்னா என்ன, அது மாதிரி பேசிக் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டேட்டா டைப்ஸு, ஃபங்க்ஷன்ஸ், இவ்வளோதான். நீங்கள் நார்மலாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன கற்றுக்கீங்களோ அதை கற்றுக்கிட்டேன்னா டேட்டா சயின்ஸுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக்கான கான்செப்ட்லாம் இருக்குது பைத்தானில். பாண்டாஸ், நம்பி, சைக்கிட், ஓகே, அது மாதிரி அந்த மாதிரி இருக்கிறத நம்ம அப்பப்போ டச் பேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் எல்லாரும் பைத்தான் ரிவைஸ் பண்ணிட்டு வரீங்களா? அப்போ தான் நம்மளால வந்து ப்ராக்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே மேம். எஸ் மேம். ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் குயிக்காக நீங்கள் பார்த்துட்டு வந்ததை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே, பைத்தான்னா நான் ரொம்ப டீப் டைவ் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம பைத்தான் கிளாஸ் போனோம்னா அது ஒரு தனி, அதுக்கே இன்னும் ஒரு 6 months ஆகும். ஓகேவா? அப்போ நம்ம டேட்டா சயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நான் பேசிக்காக டச் பேஸ் பண்ணிட்டு டேட்டா சயின்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை உங்களுக்கு அப்பப்போ சொல்லித்தரேன் பைத்தானில். ஓகே, பட் பேசிக் வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் கொஞ்சம் போய் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும், அது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வரணும். ஓகே, இல்லை இதுலேயே இருக்கான்னு பார்த்தா இதுல இருந்தா கூட நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டிங் ஸ்டார்டட் வித் பைத்தான். இதில் என்ன பெஸ்ட்னா இவங்களே வந்து உங்களுக்கு டேட்டா செட் கொடுத்துருவாங்க, கோட் கொடுத்துருவாங்க, ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட்டும் இருக்கும். நீங்கள் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. அப்படியே இதில் போயிட்டு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு பைத்தான், பேசிக்கான சின்டாக்ஸ், வேரியபிள்ஸ், கமெண்ட்ஸ், பில்ட் இன் டேட்டா டைப்ஸ். இது ஸ்டெப் 1. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களுக்கு. இதை நீங்கள் போய் பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் இதில் போட்டுக்கலாம். இதுலேயே கூட நீங்கள் போய் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். பைத்தான்லேயே நீங்கள் ஆக்சுவலி கோட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கோட் டேபிள் இருக்கு. இதில் போய் நீங்கள் கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு நியூ நோட் புக் போயிட்டு பார்த்தீங்கன்னா பைத்தான். ஸோ இது ஒரு பைத்தான் கோடு தான். ஸோ நீங்கள் இதில் வந்து ஒவ்வொன்றாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இது ஒரு ஆப்ஷன். இல்லாட்டி உங்களுடைய லோக்கல்ல இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்னா அனகொண்டான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அனகொண்டா அப்படி ANACONDA. ஸோ கூகுளில் வந்து ஹவு டு இன்ஸ்டால் அனகொண்டா அப்படின்னு பாருங்க. உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி அது விண்டோஸ், மேக், லினக்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணி ரெடி பண்ணிட்டீங்கன்னா இந்த அனகொண்டா நேவிகேட்டருக்குள்ள நிறைய இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் 3, இதுதான் அந்த பைத்தான் நோட் புக். ஸோ இது இல்லாமல் இன்னும் உங்களுக்கு ஆப்ஸ்லாம் நிறைய இருக்கு, டெர்மினல் இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் இதுதான் மெயின். இந்த நோட் புக் இருந்துச்சுன்னா இந்த நோட் புக்கில் நீங்கள் இதே மாதிரியே பண்ணலாம். இம்போர்ட், ஓகே, இது மாதிரி நீங்கள் இதில் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ ஒன்று உங்களுடைய லோக்கலாக உங்கள் சிஸ்டமில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணனா அனகொண்டா இன்ஸ்டாலர். அனகொண்டாவை நீங்கள் போயிட்டு கூகுளில் போட்டிங்கன்னா வரும் அனகொண்டா ஜூபிட்டர் நோட் புக். இல்லாட்டி டேரெக்டாக இன்ஸ்டால் ஜூபிட்டர் நோட் புக்குன்னு போட்டாலுமே நீங்கள் டேரெக்டாக நோட் புக்கை இன்ஸ்டால் பண்ண முடியாது. அனகொண்டா சாஃப்ட்வேர் வழியாக அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ அனகொண்டாக்குள்ளே வந்துட்டு நோட் புக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய் இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வரதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இதில் ஃபெமிலியர் ஆகி வாங்க. ஏன்னா டெய்லி நம்ம வந்து அந்த யூஸ் கேசஸ்லாம் டேட்டா சயின்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால லேர்ன் பண்ண முடியும். ஓகேவா? என்னோட சேர்ந்து நீங்களும் அந்தந்த வீக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தட் வில் ஹெல்ப் யூ. ஓகேவா? ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம்? பேசிக்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன இன்ஸ்டால் பண்ணணும் டு ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி,
இல்லை எனக்கு இன்ஸ்டால் பண்ண வேணாம் அப்படின்னா டைரெக்டாக இது மாதிரி கேகல்ல போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அழகா அதுவே வந்து எல்லா எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்கும். பைத்தான்ல என்ன பண்ணணும் எல்லாமே இதில் செக் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. அது வந்து கூகுள் கொலாப்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுடைய கூகுள் ஜிமெயில் இருக்கு இல்லையா, ஜிமெயில் வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். நீங்க ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஜிமெயில் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. புதுசா கூட கிரியேட் பண்ண தேவையில்லை. இப்போ பாத்தீங்கன்னா இது என்னுடைய ஜிமெயில் ஐடியில இருந்து லாகின் ஆயிருக்கு. ஸோ உங்க ஜிமெயில் வச்சு நீங்க இதுல லாகின் பண்ணிட்டு இது மாதிரி நோட் புக், இதுலயும் நோட் புக் தான் வரும். நீங்க இப்ப நோட்டீஸ் பண்ணீங்கன்னா எல்லாத்துலயும் நான் நோட் புக் தான் காமிக்கிறேன். அனகொண்டா வச்சு நான் இன்ஸ்டால் பண்ணாலும் நோட் புக்ல தான் நான் பைத்தான் கோட் அடிக்க போறேன். கேகல்லையும் கோடுங்கிற ஆப்ஷன் எடுத்துட்டு அதுல ஐ வில் லான்ச் எ நியூ நோட் புக். கூகுள் கொலாப்லயும் இந்த நோட் புக்கை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அந்த நோட் புக் எடுத்து ஒவ்வொரு பார்ட்டா நம்ம வந்து ஒவ்வொரு ஷெல்லையும் இது வந்து நான் ஏற்கனவே பண்ணியிருக்க கோடு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டாதான் நமக்கு வந்து அடுத்தது எப்படி டேட்டா சயின்ஸ் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் சேவ் பண்ணி நீங்க உங்க ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். உங்க நாளைக்கு ஃபியூச்சர்ல நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும் போதும் சரி, இல்ல இது ரிலேட்டடா பண்ணும்போதும் நீங்க உங்க ஒர்க்கெல்லாம் வந்து நீங்க காமிக்கலாம். ஓகே, நான் இதுல வந்து இந்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன். மேபி அது பப்ளிக்கா இருந்த ப்ராஜெக்டா கூட நீங்க எடுத்து ட்ரை பண்ணிருக்கீங்க, பண்ணி பார்த்திருக்கீங்க அப்படிங்கறத வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியா உங்களை வந்து ஜாப்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேம் சொல்லுங்க. மேம் இது எல்லாமே விஎஸ் கோட்லயும் நம்ம ட்ரை பண்ணலாமா? விஎஸ் கோட்லயும் பண்ணலாம். கரெக்ட், குட் கொஸ்டின். ஸோ ஐடியில வந்து நீங்க விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்க விஎஸ் கோட்ல வந்து பைத்தான் ஒரு இன்ஸ்டாலர் இருக்கும். ஓகேவா? அந்த பைத்தான் இன்ஸ்டாலர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுல என்ன ஒரு டிராபேக் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து டேட்டா சயின்ஸ்ன்னு பார்க்கும்போது இட்ஸ் ஃபார் நார்மலா பைத்தான் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க விசுவல் ஸ்டுடியோ கோட்ல பண்ணலாம். பட் டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் ஃபியூச்சர்ல பண்ணும்போது அதுக்கான ஜிபியூஸ் வேணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க ரைட் சைட்ல T4 வருது பாத்தீங்களா? T4 அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a GPU என்ஜின். ஸோ நம்ம நார்மல் கம்ப்யூட் ரிசோர்ஸை வச்சு சிபியூஸ் மெமரிஸ் வச்சு உங்களால வந்து நிறைய லார்ஜ் டேட்டாலாம் இதெல்லாம் இந்த மெஷின் லேர்னிங் கோட்லாம் ரன் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபெயில் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல யூஸ் பண்ணும்போது அவங்களே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ யூசேஜ்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது என்ன யூஸ் பண்றாங்க? ஜிபியூ தான் யூஸ் பண்றோம். வி ஆர் நாட் யூசிங் சிபியூ. ஸோ இதுக்கான ஒரு செட்டப் ஸ்பெசிபிக் ரேமு, டிஸ்க்கு, ஸ்டோரேஜ்லாம் நமக்கு தேவைப்படுது. ஸோ பைத்தான் 3 எதுல ரன் ஆகுது? கூகுள் கம்ப்யூட் என்ஜின் பேக்அண்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிபிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல நோட் பண்ணவங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அகைன் இதுலயும் லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஃப்ரீ வெர்ஷன்ல நீங்க கொஞ்ச நாள் யூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் ஆகும். ஸோ உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னா நார்மலா நான் பைத்தான் நீங்க எங்க வேணாலும் பண்ணிக்கலாம், உங்களோட எனி ஐடிஸ்ல பண்ணலாம். பட் டேட்டா சயின்ஸ்ன்னு பண்ணும்போது அதுக்கான சில பேசிக் கம்ப்யூட்டர் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு. அது ரன் பண்றதுக்கான ஜிபியூஸ்லாம் இருக்கு. அதுக்கு தான் இதை ரெக்கமெண்ட் பண்றேன். ஓகேங்களா? கொலாபு, கேகல்ல யூஸ் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு ஃப்ரீ, இது நிறைய நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுல கொலாப்ல யூஸ் பண்ணுங்க. அது மாதிரி நீங்க மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? எஸ் மேம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், எங்க ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ உங்களுக்கு ஓரளவு என்னென்னலாம் தேவைன்னு தெரிஞ்சிருக்கும். எப்படி பண்ண போறோங்கிறத நம்ம அப்கமிங் செஷன்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம குயிக்கா இந்த ஸ்லைட்ல வேற என்ன நம்ம பார்த்தோம்? கீ பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது என்னென்ன டூல்ஸ்லாம் வேணும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம என்னென்னலாம் கத்துக்கணும் அப்படின்ட்டு, என்னென்ன லாங்குவேஜஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து பைத்தான் ஆர் ரெண்டுமே கத்துக்கலாம், இல்ல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கத்துக்கோங்க. மோஸ்ட்லி பைத்தான் கத்துக்கலாம். ஸோ அது வேணும்னா நம்ம ஆர் வந்து இதை கம்பேர் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணிக்கலாம்.
அடுத்து எஸ்கியூஎல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் எஸ்கியூஎல் முக்கியம் அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல எல்லாமே டேட்டாவை தான் நம்ம we are playing around with டேட்டா வந்து அதை க்ளீன் பண்றது, ப்ராசஸ் பண்றது, அதை அனலைஸ் பண்றது, இது எல்லாத்துக்குமே வந்து மெயின்லி நம்ம வந்து ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷன்ல வந்து எஸ்கியூஎல் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் டேட்டா நிறைய வச்சிருப்பாங்க. டேட்டா பேஸ்ல இருந்து அந்த டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு இருக்கும். ஸோ எஸ்கியூஎலும் ரொம்ப முக்கியமான ஸ்கில் செட்டு. அடுத்தது விசுவலைசேஷன் டூல். இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அடுத்து விசுவலைசேஷன் டூல் வந்து பவர் பிஐ, டேப்லூ. இந்த ரெண்டும் இல்லாம எனக்கு வந்து கோடிங் வழியா விசுவலைஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து மேட்பிளாட்லிப், சீபான் இதுவும் ரொம்ப முக்கியமான டூல்ஸ். இது இல்லாம உங்களுடைய எந்த ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்டும் இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். அடுத்தது மிஷின் லேர்னிங் லைப்ரரிஸ்னு இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம ஃபியூச்சர்ல பண்ணும்போது மிஷின் லேர்னிங் லைப்ரரிஸ்க்கு சிலதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவோம். டென்சர்ஃப்ளோ, சைக்கிட் லேர்ன், பைடார்ச், இதெல்லாம் வந்து சம் ஆஃப் தி ஃபேமஸ் லைப்ரரிஸ். இது இல்லாமல் இன்னும் நிறைய லைப்ரரிஸ் இருக்கு, பட் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான லைப்ரரிஸ். இப்போ நீங்க கேட்கலாம், பைத்தான் நான் எல்லாம் கத்துக்கணுமா இல்ல ஸ்பெசிஃபிக்கான லைப்ரரிஸ் மட்டும் கத்துக்கணுமா அப்படின்னா ஸ்கில்ஸ்னா ஆன்சர் இதுதான். ஸோ பைத்தான் நிறைய இருந்தாலும் எனக்கு டேட்டா சயின்ஸுக்குன்னு சில செட் ஆஃப் பைத்தான் லைப்ரரிஸ் இருக்கு. அதனால நான் இதை ஃபோக்கஸ் பண்ணுவேன். டென்சர்ஃப்ளோ, சைக்கிட் லேர்ன், பைடார்ச். ஸோ மெயினா பைடார்ச். ஓகே. அடுத்தது கிளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ ஓகே, நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டேட்டா இன்ஜினியரிங் பண்ணிடுறேன், எஸ்கியூஎல் வச்சு ப்ராசஸ் பண்றேன், விசுவலைஸ் பண்றேன், எல்லாம் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே நான் இதை டிப்ளாய் பண்றது எங்க? ஸோ ஒருத்தர் ஜூம்ல நீங்க கேட்டிருந்தீங்க எப்படி டிப்ளாய்மெண்ட் மானிட்டரிங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு. ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம டிப்ளாய் பண்ணும்போது இதை வந்து ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல தான் மோஸ்ட்லி டிப்ளாய் பண்ணுவோம். ஏன்னா லோக்கலா நம்மளால அவ்வளோ கம்ப்யூட் கொடுக்க முடியாது. அப்போ கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல டிப்ளாய் பண்ணும்போது ஏடபிள்யூஎஸ்ஓ, அசூரோ, கூகுள் கிளவுடோ அந்த பர்டிகுலர் சர்வீஸை நம்ம கத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ ஏடபிள்யூஎஸ் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து உங்களை நீங்க ஒரு இன்டர்வியூக்கோ உங்க ரோல்க்கோ ரெடி ஆக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி வெறும் இது மட்டும் கத்துக்கிட்டா பத்தாது. ஸோ இதோட சேர்த்து நீங்க எப்படி ஸ்ட்ராங்கா பேசணும்னா, என்னால வந்து ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல இதை டிப்ளாய் பண்ண முடியும், அதுக்கான ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னா எப்படி நீங்க அதை வேலிடேட் பண்ணுவீங்க? நீங்க சொல்லலாம் ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஏடபிள்யூஎஸ் சேஜ் மேக்கர்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. சேஜ் மேக்கர் வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவான். அந்த மெஷின் லேர்னிங் மாடல் அதை எப்படி அதுக்கான பிளாட்ஃபார்ம் கொடுத்துருவான், கம்ப்யூட் ரிசோர்ஸ் கொடுத்துருவோம். அதில் நீங்கள் டிப்ளாய் மட்டும் பண்ணி அதை மானிட்டர் பண்ணிக்குவீங்க. ஸோ அந்த சேஜ் மேக்கர்னா என்ன, அந்த டூல் என்ன பண்ணும், அந்த சர்வீஸ் என்னென்னலாம் நமக்கு ஆஃபர்ஸ் கொடுக்கும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு யூடியூப்ல பார்த்து கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஓரளவு ரிலேட் பண்ணிக்கலாம். நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்ட டேட்டா சயின்ஸ் கான்செப்டை ஒரு கிளவுட்ல வந்து அதை டிப்ளாய் பண்ணி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் நீங்க ரெடியா இருக்கணும். ஏன்னா எல்லாருமே ரியல் டைம் வேர்ல்ட்ல ஆர்கனைசேஷன் போகும்போது அவங்க ஏதோ ஒரு கிளவுட்ல தான் அதை டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள வந்து எக்ஸாம்பிள் ஏடபிள்யூஎஸ்னா நம்மளுக்கு வந்து ஏடபிள்யூஎஸ் சேஜ் மேக்கர் சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லித்தரேன். இப்பொழுதைக்கு ஜஸ்ட் ஹை லெவல்ல தெரிஞ்சுக்கோங்க சேஜ் மேக்கர். அதுக்கப்புறம் ஏடபிள்யூஎஸ் பெட்ராக்னு இருக்கு. பெட்ராக் வந்து ஒரு ஜென்ஏஐ டூல். ஜென்ஏஐக்கு மட்டும் பெட்ராக்கு. சேஜ் மேக்கர் வந்து எம்எல் டிப்ளாய்மெண்ட், லேர்னிங் அண்ட் டிப்ளாய்மெண்ட். ஓகே. ஸோ இப்போ இதை நீங்க பேசும்போது உங்களுடைய இது கம்ப்ளீட்டா கவர் ஆயிடும். ஓகே, ஒரு டேட்டா சயின்ஸா என்னால் ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல ஒரு கோடு பைத்தான்ல கோடு எழுதி அதை என்னால் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ்லாம் விசுவலைசேஷன் பண்ணி ஃபைனலாக அதை நான் மாடலில் பில்ட் பண்ணி ஐ கேன் டிப்ளாய் இட் ஹியர் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய எண்ட் டு எண்ட் இது காமிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் தான் நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம பார்க்கணும். ஓகேவா? டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்க யூஸ் ஆகும்? இப்போ நீங்க எங்க உங்களை பிளேஸ் பண்ண போறீங்களோ, நீங்க போற கம்பெனி வந்து ஒரு ஹெல்த் கேர் கம்பெனியா இருக்கலாம், இல்ல ஃபினான்ஸா இருக்கலாம், இ-காமர்ஸா இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம். நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், நீங்க மேனுஃபேக்சரிங் சைட்ல போறீங்க, இல்ல மார்க்கெட்டிங், நான் கம்ப்ளீட்டா சேல்ஸ் மார்க்கெட்டிங் சைட்ல போறேன். ஸோ அந்த டொமைன் நாலேஜ் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்க இருக்க யூஸ் கேஸ் வந்து வேரி ஆகும். ஹெல்த் கேர்னா எப்படி ஒரு டிசீஸை வந்து அவுட் பிரேக்கை ப்ரெடிக்ட் பண்றது, பர்சனலைஸ்ட் மெடிசன் கொடுக்கறது. ஃபினான்ஸ்னு வரும்போது நிறைய யூஸ் கேஸ் இருக்கு. இப்போ கிரெடிட் கார்டு ஃப்ராட் எப்படி
டிடெக்ட் பண்றது, கிரெடிட் ஸ்கோரிங்கை டிட்டர்மைன் பண்றது, ஆட்டோமேட்டிக்கா ஷேர் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்ல எப்படி இது பண்றது. இ-காமர்ஸ்ல எகெயின் நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்றோம், ஷாப்பிங் பண்றோம். ஸோ எப்படி ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன், கஸ்டமர் எப்படி செக்மெண்ட் பண்றது, எந்த கஸ்டமர் எந்த ஏரியா பேஸ் பண்ணி, இந்த ஜாகிரபிக்கல் ஏரியா பேஸ் பண்ணி அவங்களோட யூசேஜ் எப்படி ப்ரெடிக்ட் பண்றது. மேனுஃபேக்சரிங், ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல். மேனுஃபேக்சரிங்லயும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆட்டோமேஷன் தான் மேனுஃபேக்சர்ல, அது கார் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், எனி இண்டஸ்ட்ரி, அங்க உங்களுக்கு நிறைய ஆட்டோமேஷன் வேணும். நிறைய ப்ராடக்ட் டிமாண்ட், சப்ளை நீங்க வந்து மானிட்டர் பண்ணணும். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ குவாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுடைய மெஷின் இது டேட்டா சயின்ஸ் ஸ்கில் யூஸ் ஆகும். அடுத்து மார்க்கெட்டிங், டார்கெட்டட் அட்வர்டைசிங், சென்டிமெண்ட் அனாலிசிஸ். ஸோ with this your data science skills is complete. So it's not only your programming skills of Python, SQL, visualization tool, learning the machine learning algorithm using these libraries, அதை டிப்ளாய் பண்றது கிளவுட்ல. இது மட்டும் இல்லாம நீங்க எந்த டொமைனுக்கு உங்களை அலைன் ஆகுறீங்களோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஓரளவு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு எந்த இதுல உங்களை அலைன் பண்ணிக்க போறீங்க, ஃபினான்ஸ்ல போக போறீங்களா, அந்த லைனுக்கு தகுந்த மாதிரி யூஸ் கேஸ் எடுத்து, சாம்பிள் ப்ராக்டிக்கல் யூஸ் கேஸ் எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க உங்க நோட் புக்ல வச்சுக்கலாம். ஸோ நீங்க கேட்கும் போது ஈஸியா ஓகே நான் இது ஆல்ரெடி கிரெடிட் ஸ்கோரிங் பண்ணியிருக்கேன், ஃப்ராட் டிடெக்ஷனுக்கு நான் எக்ஸாம்பிள் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்க முடியும். ஓகே, ஸோ இதோட நம்மளுடைய டேட்டா சயின்ஸ் ஓவராலா கவர் ஆகுது. இவ்வளவும் தெரிஞ்சாதான் நம்மளால கம்ப்ளீட்டா நம்மளைய வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்டா நம்மளே பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் பேசிக் கத்துக்கலாம். பட் அதை தாண்டி இப்போ ரொம்ப ஃபாஸ்டா ரேப்பிடா ஏஐ டேட்டா சயின்ஸ் ஃபீல்டு வந்து எவால்வ் ஆயிட்டே இருக்கு. நீங்க இன்னும் அட்வான்ஸ் பண்ணணும். இதெல்லாம் ஃபியூச்சர், பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நம்ம அட்வான்ஸ்ல கொஞ்சம் டச் பேஸ் பண்ணலாம். ஸோ நவ் ஏஐ மிஷின் லேர்னிங் தான் டாமினேட் பண்ண போகுது ஃபியூச்சர் வேர்ல்டு அப்படின்னு தெரிஞ்சனால நம்ம இன்னும் அதிகமாக அதை என்ரிச் பண்ணலாம்னா டேட்டா சயின்ஸ் பிளஸ் ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஏன்னா இது வந்து நம்ம எல்லாமே ஸ்மார்ட் ஆயிட்டோம், ஸ்மார்ட் டிவைசஸ் தான். வாட்ச்ல இருந்து வீட்டில் யூஸ் பண்ற அலெக்சா, மொபைல்ல யூஸ் பண்ற ஜெமினி, சிரி எல்லாமே வந்து ஸோ ஸ்மார்ட் டிவைசஸ் பேஸ் பண்ணி இருக்கனால எப்படி ஒரு ஐஓடியோட உங்க டேட்டா சயின்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்க அடுத்த லெவல்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஒரு ஆர்கனைசேஷன் போகும்போது எல்லாருமே டேட்டாவை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா எப்படி நீங்க கான்சியஸா யூஸ் பண்றீங்க, டேட்டா பிரைவசி, எத்திக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ நான் டேட்டாவை அப்படியே சென்சிட்டிவ் டேட்டாவை யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா, ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, அதுக்கு நம்ம அலைன் ஆகணும். ஸோ எத்திக்ஸ் என்ன சொல்லுது, எப்படி பிரைவசியை கன்சிடர் பண்ணுங்கிறது மேட்டர். அடுத்தது இவ்வளோ டேட்டாவையும் ஏஐக்கு டேட்டா சயின்ஸுக்கு ப்ராசஸ் பண்றதுக்கு எனக்கு பிக் டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிக் டேட்டா ஏன் ரொம்ப முக்கியம்னா, நான் ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா, டெராபைட் ஆஃப் டேட்டாவை நான் ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ் வேணும். ஒரு ஸ்கேலபிள் எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி ஒரு டேட்டா பேஸ் வேணும். அப்போ அதுக்கான ஸ்கில்லையும் நீங்க கத்துக்கணும். நான் எந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணணும், எந்த பிக் டேட்டா அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும், எந்த டேட்டா வேர் ஹவுஸ்ல நான் வந்து இதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதையும் நம்ம கத்துக்கணும். ஸோ பிக் டேட்டா ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீல்ட் அலாங் வித் யுவர் டேட்டா சயின்ஸ். இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் என்ரிச்டு இது வரும். பட் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட். பட் இப்போ நம்ம வேர் வி ஆர் அப்படின்னா வி ஆர் இன் த ஸ்டெப் 1. இன்னைக்கு என்ன நம்ம கத்துக்க போறோம்ங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து உங்களுடைய கோஆபரேஷன் வேணும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து என்ன நீங்க பண்ணணும்னா, பைத்தான் கம்ப்ளீட்டா என்னால டீப் டைவ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா நீங்க கொஞ்சம் ப்ரஷ் அப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, பேசிக்ஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா குயிக்கா வில் ஜம்ப் இன் டு தி ஆக்சுவல் கான்செப்ட். எப்படி டேட்டாவை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்றது, ப்ராசஸ் பண்றது, அப்புறம் இடிஏ ஸ்டெப் பார்ப்போம். இதை நம்ம 2-3 கிளாஸ்ல கவர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் இதுல நமக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. என்னென்ன மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்குன்னு நான் காமிக்கிறேன். அதனாலதான் உங்களுக்கு ஜஸ்ட் கிவ் யூ த சீரியஸ்னஸ் ஆஃப் அவர் அப்கமிங் கிளாஸ், எவ்வளோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதுக்காக. ஏஐ இட்செல்ஃப் ஒரு தனி ஏரியா, அதை நம்ம கடைசியா வச்சுக்குவோம். ஏஐல ஜென் ஏஐ பேசும்போது எப்படி ரொபாட்டிக்ஸ், விஷன், கம்ப்யூட்டர் விஷன், உங்களுடைய நேச்சுரல் லாங்குவேஜ்க்கு எப்படி யூஸ் பண்றது, இதெல்லாம் ஒரு செட்டு. மெஷின் லேர்னிங்னு பார்க்கும்போது
நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. ஓகேவா? சப்போர்ட் வெக்டர் மெஷின்ஸ் இருக்கு, டெசிஷன் ட்ரீ, பேசன் லேர்னிங், கேஎன்என், நிறைய என்னென்னல நிறைய இருக்கு, ஆர்என்என், கேஎன்என். டீப் லேர்னிங் எகெயின் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நான் டீப் லேர்னிங்கே கொஞ்சம் நான் நிறைய எடுக்கிறேன் ஏன்னா அதுதான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த அல்காரிதம்ஸ்ல மெஷின் லேர்னிங் மாடல்ல டீப் லேர்னிங் வரும். அப்புறம் ரெக்கமெண்டேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது மட்டும் இல்லாம இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த டேட்டா சயின்ஸ் சைடு யூ ஹாவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா ப்ரிப்பரேஷன், மைனிங், எக்ஸ்பெரிமெண்டேஷன், விசுவலைசேஷன். இதுதான் நம்ம பேசணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் டேட்டா சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம ஒவ்வொரு அல்காரிதமா பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு பேசிக்ஸ் அகைன் பைத்தான் பிளஸ் யுவர் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்ஸ் அண்ட் ஓகே மேம் எனக்கு மேக்ஸ் சுத்தமா வராது, இல்ல நான் என்னுடைய ஃபீல்டு கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட், நான் ஒரு பிஏ ஹிஸ்டரி படிச்சிருக்கேன், எனக்கு வந்து மேக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா என்னுடைய கப் ஆஃப் டீயே இல்லை அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி லாஜிக் அல்காரிதம் எழுதுறதுக்கு நமக்கு ரொம்ப சொபிஸ்டிகேட்டடான டூல்ஸ் இருக்கு. இப்போ நீங்க சாட் ஜிபிடில உட்காந்து உங்க எழுதிக்கலாம். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணும். அந்த மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்டை நீங்க ஹை லெவல்லையாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உட்காந்து உங்களை நான் அல்ஜிப்ரா கால்குலஸ் போட சொல்ல, பட் அது ஏன் யூஸ் பண்றோம், எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யூஸ் பண்றோம், எந்த யூஸ் கேஸ்க்கு, எந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம்க்கு எந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் யூஸ் பண்றோம், அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் அது உங்களுக்கு வேணும். ஓகேவா? ஏன் இதெல்லாம் வேணும் அப்படின்னா, நம்ம நார்மல் மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பழைய ட்ரெடிஷ்னல் இப்போ ப்ரோக்ராம் எழுதணும்னா இன்புட் கொடுப்போம், அதுக்கு அவுட்புட் வரும். யூ வில் கிவ் இன்புட் as எக்ஸ், யூ வில் கெட் அவுட்புட் ஒய். ஓகேவா? ஆனால் மெஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் யூ வில் கிவ் இன்புட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் தி அவுட்புட் அண்ட் யூ வில் ஆல்சோ மாடல் த ப்ரோக்ராம். அதுக்கு நம்ம டேட்டாவும் கொடுத்து எந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றோங்கிறதையும் அவுட்புட்டையும் கொடுத்து யூ ஆர் கீப் ஆன் ஃபீட்பேக் கொடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம், அதை ட்ரெயின் பண்றோம், மாடலை ட்ரெயின் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த திருப்பி மாடலை ட்ரெயின் பண்ணும்போது யூ வில் கெட் யுவர் ப்ரிடிக்டட் அவுட்புட். கடைசியா ஒரு மாடலை ஜென்ரேட் பண்ணி ஆக்சுவல் டேட்டாவை கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரைனிங் டேட்டாவை கொடுத்து அதை எவ்வளவு முடியுமோ அதை ட்ரெயின் பண்ணிடுறோம். நிறைய ட்ரைனிங் டேட்டா நீங்க ஜென்ரலா பப்ளிக்கா அவைலபிளா இருக்க டேட்டாலாம் கொடுத்துடுறீங்க. பட் ரியல் டைம்ல யூஸ் பண்ணும்போது அந்த ஆக்சுவல் டேட்டாக்கு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் ப்ரிடிக்டட் அவுட்புட். இது வந்து ப்ரிடிக்டட் அவுட்புட். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு செஷன்லயா பார்ப்போம். ஸோ அகெயின் நம்ம டேட்டா சயின்ஸ் நான் எப்படி உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கான்செப்ட்ல தான் நான் கவர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெக்ரெஷன், கிளாசிஃபிகேஷன், கிளஸ்டரிங், அதுக்கப்புறம் எப்படி அசோசியேட் பண்றது, அசோசியேஷன் அனாலிசிஸ்க்குன்னு ஒரு அல்காரிதம்ஸ் இருக்கு, அனாமலி டிடக்ஷனுக்குன்னு ஒன்று இருக்கு, தென் ரெக்கமெண்டேஷன் என்ஜின்ஸ், டீப் லேர்னிங் இட் செல்ஃப் பிக்கஸ்ட் கான்செப்ட். இது கொஞ்சம் நம்ம நிறைய 2-3 கிளாஸ் கவர் பண்ற மாதிரி இருக்கும். டெக்ஸ்ட் மைனிங், ஃபீச்சர் செலெக்ஷன், இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருவோம். ஃபீச்சர் செலெக்ஷன் ஓகேவா? ஸோ எகெயின் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் ஒரு நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கும். இப்போ கிளாசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓட்டர்ஸ் அசைன் பண்ணணும் ஒரு பக்கெட்டுக்குள்ள. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் இவங்களுக்கு இந்த குரூப்க்கு வந்து ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு பக்கெட் அலோகேட் பண்றோம்னா கிளாசிஃபை பண்றோம். ஸோ அப்போ கிளாசிஃபை பண்றதுக்கான ஒரு அல்காரிதம்ஸ் என்னென்னா டெசிஷன் ட்ரீ, நியூரல் நெட்வொர்க், பேசன் மாடல், கே நியரஸ்ட் நெய்பர்ஸ், இதெல்லாம் வந்து செட் ஆஃப் அல்காரிதம்ஸ். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான அல்காரிதம்ஸ் மட்டும் பார்க்கலாம். எல்லா அல்காரிதம்ஸும் நம்மளால பார்க்க முடியாது கிளாஸ்ல. நம்ம எவ்வளவு முக்கியமான சில அல்காரிதம்ஸ் பார்க்க முடியுமோ அதை நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். அதே மாதிரி ரிக்ரெஷன் வரும்போது லீனியர் இருக்கு, லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் இருக்கு. இது வந்து ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் ஆகும். எப்பப்பெல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போறோமோ ஃபியூச்சர் அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஃபார் நெக்ஸ்ட் இயர், எஸ்டிமேட்டிங் இன்சூரன்ஸ் பிரீமியம். இந்த ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் வந்து கிளாசிஃபை பண்றது. இந்த குரூப் எந்த குரூப் எல்லாம் வந்து ரஜினி ஃபேன்ஸ், எந்த குரூப்லாம் வந்து விஜய் ஃபேன்ஸ், யாரெல்லாம் அஜித் ஃபேன்ஸ் அப்படின்னு ஒரு கிளாசிஃபை பண்றேன் ப்ராடரா அப்படிங்கிறது கிளாசிஃபிகேஷன். ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுங்கிறத நான் ப்ரெடிக்ட் பண்றேன் கரண்ட் டேட்டா வச்சுங்கிறது ரெக்ரெஷன்.
ஓகேவா? அடுத்தது அனாமலி டிடெக்ஷன்னா அதுல என்ன வந்து ஒரு வேரியேஷன் இருக்கு, அவுட்லயர் இருக்கு, ஒரு ஒரு விஷயம் வந்து நார்மலா இல்லாம அப்நார்மலா இருக்கு அப்படிங்கிறதுக்கு அனாமலினா நார்மலா இல்லாம அப்நார்மலா இருக்கு. அதுக்கு சில செட் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்கு, லைக் டிஸ்டன்ஸ் பேஸ்ட் டென்சிட்டி, இது மாதிரி சீரிஸ். அதே மாதிரி டைம் சீரிஸ் டேட்டா. இப்போ உங்க டேட்டா வந்து ஒரு டைம் சீரிஸ் டேட்டாவா இருக்கு, ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி உங்களுக்கு அதுக்கு சில செட் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்கு. அதுதான் அரிமா, ரிக்ரெஷன் இதெல்லாம். இது இல்லாம கிளஸ்டரிங் கான்செப்ட், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கே மீன்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வில் ஸ்டார்ட் வித் த பேசிக்ஸ். எக்ஸ்ப்ளரேஷன், டேட்டா எக்ஸ்ப்ளரேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு. நெக்ஸ்ட் வந்து டேட்டா எக்ஸ்ப்ளரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மாடல் எவால்வேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கோர் அல்காரிதம்ஸ் மட்டும் கவர் பண்ண போறோம் அண்டர் திஸ் கேட்டகரி. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்படியே அல்காரிதம் மட்டும் படிச்சுட்டு இருந்தா நமக்கு பத்தாது. வி ஆல்சோ நீட் டு லுக் பேஸ்ட் ஆன் த காமன் அப்ளிகேஷன். எப்படி ஒரு டைம் சீரீஸ்க்கு, அனாமலிக்கு, ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் டெக்ஸ்ட் சம்மரைசேஷனுக்கு யூஸ் பண்ண போறோம், அது மாதிரி ஒவ்வொரு யூஸ் கேஸா பார்க்க போறோம். ஓகே, ஃபைன். ஸோ இன்னைக்கு இவ்வளவுதான். நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஐ வில் டேக் 3 hours. பி ப்ரிப்பேர்ட், நல்லா ஃபோக்கஸ்டா லிசன் பண்ற மாதிரி ப்ரிப்பேர்டா வந்துருங்க. கம் வித் ப்ரீ ரெக்வஸ்டிஸ். என்னென்ன ப்ரீ ரெக்வஸ்டிஸ் சொல்லியிருக்கேன் நான் ஜூம் சாட்லயும் போடுறேன். ஓகே, ஸ்பைடர் அனகொண்டா யூஸ் பண்ணலாம். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது, நீங்க லோக்கலா இன்ஸ்டால் பண்றதுக்கு அனகொண்டா இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுல நோட் புக் இருக்கும், பைத்தான் நோட் புக்கு. அடுத்தது கேகல். இதெல்லாம் எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, பட் சைன்இன் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. சைன்இன் வித் ஒரு ஏதாவது ஒரு ஜிமெயில் ஐடி இருக்கும், உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஜிமெயில் ஐடியில் சைன்இன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கூகுள் கொலாப். ஓகே, இதுலயும் ஜிமெயில் ஐடி வச்சு நீங்க சைன்இன் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம பைத்தான் பேசிக்ஸுக்கு எல்லாரும் ஒரு நோட் புக், நீங்க இந்த நோட் புக் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க இல்ல கேகல் கூகுள் கொலாப்லயே நீங்க நோட் புக் லான்ச் பண்ணி நீங்க உங்க பைத்தான் பேசிக்ஸை நீங்க ட்ரை பண்ணிட்டு வரணும். ஒரு நோட் புக்கா வச்சுக்கணும். அதுல நீங்க நம்ம ஒவ்வொன்றா பார்க்க அதுல ஆட் பண்ணிக்கிட்டே வருவீங்க. ஒரு ஃபோல்டர் போட்டு ஒரு இதை ஆட் பண்ணி ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி பேசிக்ஸை மட்டும் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க. இல்ல மேம் எனக்கு வந்து பைத்தான் பேசிக்ஸ் எது எக்ஸாக்டா எங்க போறதுன்னு தெரியல, எதை ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியலன்னா நான் இங்க சொன்ன இந்த கேகல்ல போயிட்டு ஜஸ்ட் சர்ச் ஃபார் பைத்தான் பேசிக்ஸ். இது மாதிரி ஏதாவது ஒரு சாப்டர் 1, இதுல வந்து சாப்டர் 1 கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, பிரிண்ட் எப்படி பண்றது, டேட்டா டைப், கீவேர்ட்ஸ், இதுல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பேசிக்கான அதெல்லாம் கவர் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது அப்படியே உங்க நோட் பேட்ல இது இங்க என்ன இருக்கோ இதை அப்படியே நீங்க காப்பி பண்ணி உங்க நோட் புக்ல அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ இதை ஒரு நிமிஷம் பிங்க் பண்ணிடுறேன், சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. இது மாதிரி கூட நீங்க சர்ச் பண்ணி, இது ரொம்ப ஈஸியான மெத்தட், அப்படியே உங்களுக்கு வந்து என்னன்னு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு உங்க நோட் புக் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுல போய் இப்படி பேஸ்ட் பண்ணும். இதை பண்ணிட்டு இதை இங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதை கோட் எக்ஸிக்யூட் பண்ணா உங்களுக்கு அவுட்புட் ஹலோ வேர்ல்டு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, வெரி சிம்பிள். அனகொண்டா இன்ஸ்டால் பண்ணுங்க, நோட் புக் லான்ச் பண்ணுங்க. நோட் புக் லான்ச் பண்ண உடனே எல்லாமே உங்களுக்கு ரெடியா வந்துடும். ஜஸ்ட் இதுல ஏதோ ஒரு சாம்பிள் எடுத்து ஃபாலோ எய்தர் ஆஃப் திஸ் பேசிக்ஸ். அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் முடிஞ்சிடுச்சா, அடுத்து டேட்டா டைப். இப்போ டேட்டா டைப் என்ன பண்ணணும், இதுல போய் பூலியன், ஒவ்வொன்றுத்துக்கும் பூலியன் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் இருக்கு, ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்கு. அடுத்து கண்டெய்னர்ல லிஸ்ட், டியூப்பிள், செட்டு, இது எல்லாத்தையும் நீங்க வந்து டிக்ஷனரியா இப்போ வந்து இது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிட்டு
ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துடும். யூ கேன் ப்ளே அரவுண்ட் வித் திஸ் டேட்டா. ஸோ இதுதான் டிக்ஷனரிங்கிறது இந்த மாதிரி வேல்யூ இருக்கும். ஸோ வெரி ஈஸியஸ்ட் வே, குயிக்கஸ்ட் வே டு லேர்ன். ஏன்னா நான் திருப்பி பைத்தான் முதல்ல இருந்து எடுத்தேன்னா நமக்கு டைம் ரொம்ப அதிகமாயிடும். அஸ்யூமிங் யூ வில் டூ யுவர் ஹோம்ஒர்க், ஹார்ட் ஒர்க் இன் லேர்னிங் த பைத்தான் பேசிக்ஸ். அண்ட் மோரோவர் நம்ம ஜிஹெச்எஃப்லேயே ஆல்ரெடி பைத்தான் கிளாஸ் நிறைய நடந்திருக்கு. ஓகே, நம்ம டேட்டா சயின்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகே, ஆல் ஓகே. இந்த கமிட்மெண்ட் எல்லாரும் கொடுக்குறீங்களா? ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புனதை வச்சு அப்படியே எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க உங்க நோட்புக்கில். உங்க நோட்புக்கை நீங்களே ரெடியா வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு நம்ம டேட்டா சயின்ஸ் பண்ணும்போது நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓ, எப்படி இப்படிதான் டிக்ஷனரி டிஃபைன் பண்ணோம், இப்படிதான் இது பண்ணணும். ஏதாவது டவுட் இருக்கா, கொஸ்டின்ஸ் இருக்கா? இது வரைக்கும் நம்ம நடத்துனதுல ஏதாவது மேம் எனக்கு இது புரியல இது சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நம்ம வேணா பேசிக்ஸ் தான் கத்துருக்கோம். மேம் இந்த பிபிடி ஷேர் பண்ணுவீங்களா? நான் ஷேர் பண்றேன். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றதா? ஓகே மேம். ஓகே, சரி, நான் பண்றேன். பிபிடி ஷேர் பண்றேன். உங்களுக்கு இந்த நான் இப்ப அனுப்புன லிங்க்ஸும் நான் அனுப்புறேன். பைத்தான் பேசிக்ஸ் இது எல்லாமே எப்படி இன்ஸ்டால் பண்ற லிங்க் எல்லாமே நான் அந்த குரூப்ல போடுறேன். ஓகேவா? எல்லாத்தையும் ஓகே கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். புரியல, மேம். கஷ்டம் மட்டும் எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லயும் டோன்ட் கிவ் இட் அப். ஓகே, ஸோ ஏன்னா இப்ப 20 இயர்ஸ் பேக் நான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயத்த பண்ணுனா புக் எடுத்து பார்த்து கோடிங் கத்துக்கணும். இப்போ உங்களுக்கு எல்லாமே ரெடிமேடா இருக்கு. சாட் ஜிபிடி இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு அனுப்புன மாதிரி கேகிள் இருக்கு. எல்லாத்துலயும் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. ஜஸ்ட் தட் நீங்க கொஞ்சம் பொறுமையா ஃபோக்கஸ்டா அதை எடுத்து அது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். ஓகேவா? அதே மாதிரி எனக்கு எல்லாமே தெரியணும், நான் எடுத்தோடனே எனக்கு பைத்தான் ஃபுல்லா தெரிஞ்சாதான் நான் டேட்டா சயின்ஸ் போக முடியுமானா கிடையாது. என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல யூ வில் கெட் தட் கான்ஃபிடன்ஸ். ஓகேவா? ஓகே, எனி டவுட், கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓகே தானே? ஃபைனா?